ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமை நேசருமாக இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பின் நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் முதலாவது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொண்டு, விசேஷமாக அடியேன் சார்ந்திருக்கிறதான கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அனைத்து பரிசுத்தவான்களின் அன்பின் வாழ்த்துக்களையும் கூட பெங்களூர் மத்திக்கரை எக்லீஷியாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு, அன்பு சகோதரர்கள் அறிவித்த வண்ணமாக இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிற ஒரு வேத பாடத்தின் தலைப்பு சபை கூடி வருதலின் முக்கியத்துவம், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த அசம்பிளிங் டுகெதர். இந்த பாடத்துக்கு இன்னொரு தலைப்பு கூட நம்முடைய மூத்த சகோதரர்கள் கொடுத்துருக்காங்க, த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சபையாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ஒரு நாளில் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். இப்படி கூடியிருக்கக்கூடிய இந்த கூடுகையுடைய முக்கியத்துவம் அல்லது இதனுடைய பிளஸ்ஸிங்ஸ் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நம்ம லிஸ்ட் பண்ணலாம். இதற்கு ஆதாரமாக ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அருமையா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம விசுவாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய எழுத்துக்களாகத்தான் இது இருக்கணும். சபை கூடி வருதலை சிலர் என்ன பண்றாங்க, சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டு விடக்கூடாது. நாளானது எவ்வளவு சமீபித்து வர்றதை நம்ம பார்க்குறோமோ அவ்வளவாய் நம்ம என்ன பண்ணோம்னா ஒருவருக்கொருவர் இல்லைங்களா. இந்த பாடம் கூட எப்படி இருக்கும்னா, சில பாயிண்ட் நம்ம ஒரு சிஸ்டர்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம் இன்புட்டா, சில பாயிண்ட்ஸ் சில பிரதர்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம், சில விஷயங்கள் நம்ம வேதாங்கமத்திலிருந்து என்ன பண்ண போறோம்னா கற்றுக்கொள்ள போறோம். பட் இங்க மெயின் தீம் ஆஃப் த டிஸ்கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சபை கூடி வருதலை சிலர் என்ன பண்றாங்க, விட்டு விடுறாங்க. நாம என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டு விடக்கூடாது அப்படிங்கிறது தான் தீம். இப்போ அடுத்த கேள்வி, ஏன் பிரதர் சபை கூடி வருதலை விடாம தொடர்ந்து வரணும்? அதுக்கு நிறைய பதில் வேணும் இல்லையா. எக்லீஷியா வாங்க, எக்லீஷியால எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒய் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். ஒருத்தருக்கு பாருங்க, ஒரு 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 சினாரியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒருத்தருக்கு 53 பேசிக் கிளாஸ் தெரியும், நல்ல நாலேஜ் இருக்கு, கான்சக்ரேஷன் பண்ணிட்டாங்க, பேப்டிசம் எடுத்துட்டாங்க. அவங்க வீட்டிலிருந்தே தன்னுடைய ஓட்டத்தை ஓட முடியுமா? தனிமையிலிருந்து நான் சர்ச் கிளாஸாக மாறுறேன் அப்படின்னு சொன்னால் முடியுமா? சான்சஸ் இருக்கா? 99.9% சான்ஸ் இல்லை. அந்த 0.1% என்ன ரீசன்னா, அவர் ஏதோ ஒரு கண்ட்ரியில் இண்டிவிஜுவலாக ஒரே ஒரு பிரதர் இருக்கார், அந்த கண்ட்ரியில் வேறு யாருமே பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா ஆன்லைனில் அப்போ கூட ஆன்லைன் மூலமாக ஆல் டுகெதர் என்ன பண்ணி தான் ஆகணும்னா இருந்து தான் ஆகணும். இங்கே ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது எபிரேயரில் ஐக்கியம், இந்த ஃபெல்லோஷிப் அப்படின்னு பார்க்குறோம். ஃபெல்லோஷிப்பில் 2 வகைப்படும். ஒன்று கண்ணில் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு ஐக்கியம். இப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா கூடியிருக்கோம், மார்னிங் வந்தோன்னே எல்லாரும் என்ன பண்ணோம், விஷ் பண்ணோம், போகும்போது என்ன பண்ணுவோம், விஷ் பண்ணுவோம். அதுக்கு இடையில நிறைய காரியங்கள் நமக்குள்ள என்ன பண்ணுவோம்னா கருத்துக்கள் நம்ம பரிமாறுவோம். இதெல்லாமே ஒரு ஐக்கியத்தை வெளிப்படையான அடையாளங்கள் என்ன பண்றோம்னா நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். இது ஒரு ஃபெல்லோஷிப் அப்படின்னு சொல்றோம். அதே போல இன்னொரு ஃபெல்லோஷிப் இதை விட ரொம்ப ப்ரையாரிட்டி. இங்க ஒரு ஸ்ட்ராங் பாண்டேஜ் எக்லீஷியால நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்கிட்ட நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்பாக நம்முடைய ஃபெல்லோஷிப் யார் கூட இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தனிப்பட்ட ஜபங்கள்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிதாவாகிய தேவனோடு அதிகமாக இருக்கணும். யார் ஒருவர் அப்பாவோடு அதிக ஐக்கியம் கொண்டிருக்காங்களோ அவர்களால் மட்டும்தான் தேவனுடைய பரிசுத்தவான்களோடு அதிகமாக ஐக்கியம் கொள்வதற்கு அவர்களுக்குள்ள ஒரு வாஞ்சை உருவாகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, சரி, எபிரேயர் 10:25 நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஹீப்ரூ 10:25 இப்போ தான் படித்தோம். சபை கூடி வருதல் ரொம்ப முக்கியம், நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். 10:26 என்ன சொல்லும், என்ன சொல்லுது? பைபிள் பார்க்க வேணாம், திங்க் பண்ணுங்க. அதாவது சபை கூடி வருதல் எவ்வளோ முக்கியன்றத அடுத்த வசனத்தில் என்ன பண்றாங்கன்னா பவுல் ரொம்ப கிளியரா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க, அதுல 26வது வசனம் வாசி. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். பாருங்க, ரொம்ப முக்கியமான கான்செப்ட் பேசுறாரு. 10:25 சபை கூடி வருதல் ப்ரையாரிட்டின்டர். 10:26 என்ன சொல்றாருன்னா, சிலர் சபை கூடி வருதலை என்ன பண்றாங்க,
விட்டுறாங்க. என்ன மைண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை அறியும் அறிவை என்ன பண்றதுங்க, அடைஞ்சாச்சு. எனக்கு எல்லாமே தெரியும். நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால், ஒருவேளை எக்லீசியாவை நம்ம ஸ்கிப் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், எக்லீசியாவை நம்ம ஸ்கிப் பண்றோம், அதுக்கு ரீசன் நிறைய இருக்கு. அந்த ரீசன் என்ன பண்ணலாம், பாடத்துல பார்க்கலாம். அது ஒரு சின்னா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? ரொம்ப அருமையா சொல்றாரு. ஏன்னா எங்க தேவன் இருக்காரோ அங்க நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். இதை பாயிண்ட் அடுத்த லெவல்ல கொண்டு போறார். நாம் மனப்பூர்வமாய், இது வந்து எக்லீசியா ஸ்கிப் பண்ற பாயிண்ட் மட்டும் பேசல, காமனா நம்ம மனப்பூர்வமா துணிகரமா பாவம் செஞ்சோம்னா வேறொரு பலி இல்ல, நியாய தீர்ப்பு வரும்ன்ற என்ன பண்ணோம்னா பயத்தோட. அப்போ இந்த பாடத்துடைய இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம். சபை கூடி வருதல் ரொம்ப அவசியம். காரணம், சிலர் அதை என்ன பண்றாங்கன்னா விட்டு விடுறாங்க. நாமளும் என்ன பண்ணக்கூடாதுன்னா விடக்கூடாதுங்கிறது அந்த தீம். இப்போ இதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கலாம். ஒரு 8 பாயிண்ட் இந்த பாடத்துல பிரதர் கொடுத்துருக்காங்க. எக்லீஷா வாங்கன்னு சொல்லிட்டார் தேவன். இப்போ ரீசனிங் பண்ணலாம். ஏன் எக்லீஷியாவுக்கு நம்ம எல்லாரும் இப்படி அசம்பிள் ஆகி இந்த மாதிரி சத்தியங்கள் பரிமாறுறோம், ஆன்லைன்ல ஜூம்ல கனெக்ட் பண்றோம், சபை கூடி வருதல் ஏன் அவசியம் அப்படின்னு நம்மகிட்ட நம்மளே ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா என்ன பதில் சொல்லணும்? இப்போ கேள்வி நம்ம கிட்ட கேட்டுக்கிறோம், பட் இங்கிருந்து கேள்வி உங்களுக்கு வருது, ஓகேங்களா? நீங்க தவறா எடுத்துக்க வேணாம். எக்லீஷியாவுக்கு வரணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம படிச்சுட்டோம். ரீசன் கொடுங்க, ஏன் வரணும் எக்லீஷியா? சகோதர ஐக்கியம் ஏற்படும், வெரி குட். ஆவிக்குரிய வளர்ச்சி கண்டிப்பா எக்லீஷியால வரும்போது தான் நமக்கு கண்டிப்பா வரும், ரொம்ப அருமையான பதில். வேற? ஓகே, நம்ம இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி வாழணும், எந்த மாதிரி வாழ்ந்துடக்கூடாதுங்கிற எச்சரிப்பு கூட எக்லீஷியால தான் கத்துக்கிறோம் அப்படின்னு சிஸ்டர் சொல்றாங்க. பிரதர்லி, சகோதர அன்பு, ரொம்ப அருமையான பாயிண்ட், வேலிட். தேவனுடைய விருப்பத்தை தெரியப்படுத்துறது. ஓகே, இப்படி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, நம்ம திங்க் பண்ணோம்னா நிறைய பாயிண்ட் வரும். ஸோ இந்த பாடத்துல யாராவது ஒருத்தர் வந்து நமக்குள்ளேயே கொஸ்டின் கேட்டுக்கிட்டான், எக்லீஷியா வந்து தான் ஆகணுமா, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாரு, ரீசன்லாம் கிடையாது, ரீசன்லாம் கிடையாது. எக்லீஷியா வாங்கன்னு தேவன் என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டார். ஆப்ஷனே கிடையாது. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்க விட்டுறாதீங்கன்னு சொல்லி பவுல் மூலமா தேவன் நம்ம கிட்ட சொல்லிட்டாருன்னா அதுக்கு ரீசனிங்கே தேவையில்லை. இமீடியட்டான ஒரு ஒபீடியன்ஸ் நமக்கு என்ன பண்ணணும், தேவன் வசனம் கொடுத்துட்டாங்க, ஃபெய்த் நம்பணும், விசுவாசிக்கணும். விசுவாசிச்சு நம்ம என்ன பண்ணணும்னா கீழ்ப்படியும். இப்ப கேள்வி, சபைக்கு வரனால என்னென்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சகோதர அன்பு வரும், அதாவது நம்முடைய புது சிருஷ்டி வாழ்க்கை எப்படி வாழணும்னு என்ன பண்ணுவோம் தெரிஞ்சுப்போம், நிறைய பாயிண்ட் சொன்னோம். ஒருவேளை எக்லீஷியா வரனால எனக்கு எந்த அட்வான்டேஜுமே இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? பிரதர் ஒரு பாயிண்ட் அட்வான்ஸ் எழுதுறாரு, கண்டிப்பா அப்படி சொல்ல முடியாது. அதையும் மீறி யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தன்னுடைய மனசுல, அவங்களும் எக்லீஷியா வந்துதான் ஆகணும். ஏன் அப்படின்றாருன்னா, ஏன்னா வசனம் சொல்லிருச்சு, வசனம் சொன்னா நீங்க கீழ் படிச்சுதான் ஆகணும். இதுக்கு நோ மோர் ரீசனிங். தமிழ்ல சொல்லணும்னா வியாக்கியானம் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. தேவன் பிரமாணம் கொடுக்கிறார், இமிடியேட்டா நம்ம என்ன பண்ணோம்னா ஒபீடியன்ஸ் பண்ணணும். த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா விசுவாசிச்சு கீழ்ப்படியணும். இதுக்கு ஒரு அருமையான பிப்ளிக்கல் எக்ஸாம்பிள் வந்து நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ என்ன பண்ணு, போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். போனா எனக்கு என்ன தருவீங்கன்னு கேட்டாரா? ஃபர்ஸ்ட் கேட்டாரா? போயிட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணார். அது எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டாரா? நான் இப்ப ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான லைஃப்ல இருக்கிறேன், நான் போற அந்த கானான் தேசத்துல இதே மாதிரி வீடு இருக்குமா, எனக்கு இதே மாதிரி எனக்கு எல்லா செல்வம் இருக்குமா, ஏதாவது கொஸ்டின் கேட்டாரானா இல்ல. ஃபர்ஸ்ட் திங் ஆபிரகாம்கிட்ட நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, தேவன் சொன்னா 100% முதல்ல விசுவாசிக்கணும். இது நம்முடைய பெனிஃபிட்டுக்கு தான் தேவன் என்ன பண்றாரு சொல்றாரு. த நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன பண்ணணும்னா ஒபீடியன்ஸ் என்ன பண்ணணும், அப்படியே சரண்டர் ஆகணும். டிஸ்டன்ஸ் பத்தி ஏதாவது கேட்டாரா? ஏறக்குறைய 450 மைல் இல்லைங்களா, ஏறக்குறைய எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம என்ன பண்ணாருன்னா கிளம்பி போனார். ஸோ இன்னைக்கு சபை கூடி வருதல் முக்கியம் சொல்லி இந்த பாடத்துல நம்ம படிக்கிறோம். சில தருணத்துல நமக்கு நிறைய ரீசன் சொல்லுவோம் எக்லீஷியா வராம இருக்கிறதுக்கு. என்னென்ன ரீசன்லாம் சொல்லுவோம்? 2 ரீசன் நீங்க கொடுத்துருக்கேன்.
ஒன்று வந்து டிஸ்டன்ஸ் பிரதர், பெங்களூர் டிராஃபிக் உங்களுக்கு தெரியாது, 10 கிலோமீட்டர் போறதுக்கு 2 hours என்ன ஆகும். டிஸ்டன்ஸ்னால நான் என்ன பண்ண மாட்டேங்கிறேன், எக்லீஷாக்கு வர முடியல. அது நம்பர் 1 ரீசன். செகண்ட் ரீசன், எனக்கு ஹெல்த் இஷ்யூ நிறையா இருக்கு, என்னால் டிராவல் என்ன பண்ண முடியாது. இது ரெண்டுமே ரியல் ரீசனா இருந்தா, ரியலாவே நம்ம பெட் ரெஸ்ட் ஆயிட்டோம், பெட் ரிட்டர்ன் ஆயிட்டோம், நம்மளால எழுந்திருக்கவே முடியலன்னா தேவன் கன்சிடர் பண்ணுவார். கரெக்டா இல்லைங்களா? எனக்கு லைட்டா தலைவலிக்கும், கொஞ்சம் பேக் பெயின் இருக்கு அப்படின்னு நம்ம பிரதர்ஸ் கிட்ட, எல்டர்ஸ் கிட்ட, இல்ல சபை ஊழியர்கள்கிட்ட ரீசன் கொடுக்கலாம். பட் நம்ம ஹெல்த் நமக்கு நல்லா தெரியும். சரி, இப்படியே ரியல் ரீசனாவே இருக்கணும், எக்லீஷா வராம சில தருணத்தில் நம்ம ஸ்கிப் பண்றதுக்கு ரியல் ரீசன் டிஸ்டன்ஸா இருக்கும், ரியல் ரீசன் வந்து ஹெல்த்தா இருக்கும். என்னைக்காவது நம்ம தேவனே என்னால் எக்லீஷியா போக முடியல, எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரபிள் என் லைஃப்ல இருக்கு, எப்படியாவது எனக்கு ஒரு நல்ல சூழ்நிலை என்ன பண்ணுங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்குமா தேவன்? அட்லீஸ்ட் நம்முடைய நெக்ஸ்ட் மூமெண்ட் என்னவா இருக்கும், இதை ரிக்வஸ்ட் பண்ணோம்னா எய்தர் எக்லீஷியா நம்ம வீட்டுக்கிட்ட வரும் தேவன் அனுமதிச்சா, இல்லைன்னா நாம எக்லீஷியாட்ட என்ன பண்ணுவோம், வீடை மாத்திட்டு. இது ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்கும். ரெண்டாவது ரீசன், ஹெல்த் இஷ்யூ இருக்கும்போது தேவனுடைய கிருபை நமக்கு இருக்கு, கண்டிப்பா நம்ம எக்லீஷியா அட்டன் பண்றதுக்கு நம்ம ரியலா பிரேயர்ல வச்சோம்னா தேவன் அந்த சூழ்நிலை என்ன பண்ணுவாருன்னா மாற்றுவார். நமக்கு நிறைய தடைகள் வரும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், எக்லீஷியா வரணும்னாலே. கரெக்டுங்களா? ஞாயிற்றுக்கிழமை காலையில எக்லீஷியா வர்றதே ஏதோ பெரிய போர் மாதிரி இருக்கும், சண்டை போடுற மாதிரி இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ரகிளா இருக்கும். காலையில எழுந்து குளிச்சு சாப்பிட்டு வர்றது. இதே டைமுக்கு ஆஃபீஸ் அப்படின்னு என்ன பண்ணுவோம், 5 நிமிஷம் முன்னாடி, ஏன்னா அங்க போனா திட்டுவாங்க, இங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, நிறைய நம்ம கம்பேரிசன் பண்ணிக்குவோம். பட் அங்க இருக்கிறத விட இங்க தேவன் இருக்கார். 9 o'clock 9:30 நம்ம சர்வீஸ்னா 9:30க்கு தேவன் இங்க இருப்பாருன்னு நம்ம விசுவாசிக்கணும். நம்ம அவருக்கு அதிகமா பயப்படணும். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும், அப்டக்கிள்ஸ் வரும், இதை ஓவர் கம் பண்ணணும். ஏன்னா நம்ம பேப்டிஸ்ட் எடுக்கும் போதே இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, சத்தியத்துல வந்தா நிறைய பாடுகள் இருக்கும், இதை ஓவர் கம் பண்ணணும். அதை விட்டுட்டு ஒருவேளை எக்ஸ்கியூஸ் சொல்ல ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸ்கியூஸ்க்கு ஒரு ஓனர் இருக்காரு, யார் அப்படின்னா த டெவில். சாத்தான் எக்ஸ்கியூஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காரு இந்த உலகத்துல, ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதுல சில எக்ஸ்கியூஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா கடன் வாங்குவோம், பைக் ப்ராப்ளம், கார் ப்ராப்ளம், ரிலேஷன் என்ன பண்ணிட்டாங்க வீட்டுக்கு. நீங்க சொல்லுங்க, நம்ம என்னன்னாலும் எக்ஸ்கியூஸ் தேவன்ட்ட அல்லது பிரதர்ஸ் கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம் இது வரைக்கும் எக்லீஷா வராம இருக்கும்போது. சும்மா ரியல் எக்ஸ்கியூஸா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம், வேலையா இருக்கும், கெஸ்ட் வந்துட்டாங்க இல்லைங்களா, ஓகே கெஸ்ட் வந்துட்டாங்க, அடுத்து அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லையா, தூரமா இருக்கு, ஹெல்த் இஷ்யூ, நிறைய சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு 1000 லிஸ்ட் டெவில் சாத்தான் என்ன பண்ணியிருக்கான், கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். அதுல இந்த வாரம் ஒன்னு பிக் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சண்டே ஸ்கிப் பண்றோம், இல்ல வீக் டே ஸ்கிப் பண்றோம், ஒன்னு எடுப்போம். நெக்ஸ்ட் வீக்குக்கு சேம் அதே என்ன பண்ண மாட்டோம், எடுக்க மாட்டோம். இன்னொரு ரீசன் என்ன பண்ணுவோம், ஸ்கிப் பண்ணுவோம். இந்த காலத்துல ரிலேஷன் வந்துட்டாங்க, மேரேஜுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்க பைபிள் ஸ்டூடெண்டே கிடையாது. ஏன்னா அந்த ஸ்டேஜ் எல்லாம் நம்ம என்ன பண்ணியாச்சு, தாண்டியாச்சு, நம்ம அட்வான்ஸ் லெவல்ல போயிட்டு இருக்கோம். இப்போ ரியலா என்னன்னா ஹெல்த் இஷ்யூ சொல்லுவோம், இல்ல ஆபீஸ்ல என்னன்னா ப்ரெஷர், அந்த மாதிரி ஏதோ சொல்லுவோம். பட் இது எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கலாம், நாம சபையா மாற விடாம இந்த சூழ்நிலைகள் நம்மளை நெருக்குது. இந்த சூழ்நிலைகள் தேவன் அனுமதிக்கிற ஒரு டெஸ்ட், நம்ம ஓவர் கம் பண்ணுமே தவிர ரீசன் என்ன பண்ணக்கூடாது, என்ன எக்ஸ்கியூஸ் சொல்லலாம்னு என்ன பண்ணக்கூடாது, தேடக்கூடாது. யார் எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்கன்னா கிரேட் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க. அப்ப நீங்க நல்லா யோசிச்சுங்க, இங்க இன்டைரக்டான ஒரு பாயிண்ட், நாம எக்ஸ்கியூஸ் சொல்றோம்னா சர்ச் கிளாஸா நம்ம மாறுறதுக்கு என்ன ஆகல, மன ரீதியா ரெடி ஆகல. அருமையான பாயிண்ட் சொல்றாரு, let us not be that class that are seeking some excuse. அதாவது ஒரு வகுப்பார் இருக்கிறாங்க, எப்பொழுதுமே எக்ஸ்கியூஸ் என்ன பண்ணுவாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க. that they may not have to act on what God has advised. அவங்க தேவன் என்ன அட்வைஸ் பண்ணாரோ அதை என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்துக்கிட்டு அதை பின்பற்ற மாட்டாங்க. யாருன்னா கிரேட் கம்பெனி. இதே மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரேல் மக்கள் இருந்தாங்களா, எக்ஸ்கியூஸ் சொன்னாங்களா? காட்ஸ் பிளான் அங்க வந்துச்சு, என்னெல்லாம் எக்ஸ்கியூஸ் சொன்னாங்க, நம்மள மாதிரியே சொன்னாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம எக்லீஷா வர முடியல ஒரு நாள், யாரும் தவறா எடுத்துக்க வேணாம், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பா ஒரு நாளாவது எக்லீஷா மிஸ் பண்ணியிருப்போம்.
அதனால இந்த பாயிண்ட் நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். ஓகேங்களா? பேசக்கூடிய அடியனுக்கும் பொருந்தும். அந்த எக்ஸ்கியூஸ் நம்ம எக்லீஷால கூப்பிட்டு பிரதர்ஸ் கிட்டயோ சிஸ்டர்ஸ்கிட்டயோ ஃபோன்ல சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வேர்டு நம்ம என்ன சொல்லுவோம்னு சொல்லுங்க. யாரோ சொல்றாங்க, சிஸ்டர் சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க, இன்னைக்கு ஒரு நாள் என்னால என்ன பண்ண முடியல. இந்த ஹேபிட் எங்க இருந்து வந்துச்சுன்னா இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட இருந்து வந்துச்சு. அது எப்படின்னு என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். லூக்கா 14:18. அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்கியூஸ் என்ன பண்றாங்க சொல்றாங்க. என்ன எக்ஸ்கியூஸ் சொல்றாங்க வாசிக்கலாம். ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். அதெல்லாம் ரொம்ப டீசெண்டா என்ன பண்றது அப்ரோச் எப்படி இருக்கு, டீசென்ட் அப்ரோச். என்னை மன்னிக்கும்படி நான் என்ன பண்றேன், பிரதர் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, இந்த ஒரு நாள் என்னால் என்ன பண்ண முடியாது, கொஞ்சம் ப்ரெஷர் ஆபீஸ்ல. நம்ம சொல்லுவோம், நம்ம சொல்லியிருக்கோம், நாம் என்ன பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கோம். அதே தான் யூதர்கள் பேசுறாங்க. என்னை மன்னிக்கும்படி நான் என்ன பண்றேன் வேண்டிக் கொள்றேன். நான் ஒரு வயலை என்ன பண்ணிட்டேன், ஒரு லேண்ட் என்ன பண்ணிட்டேன் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு மாடர்ன் எரால நம்ம பேசுறதா இருந்தா நான் ஒரு மிஷினரி என்ன பண்ணிட்டேன் வாங்கி போட்ட லோன் டியூ கட்டணும், நான் என்ன பண்ணும் அதை போய் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இன்னொருத்தர் சொல்றாரு, வாசிக்கலாம் அதுல 19 மற்றும் 20. வேறொருவன் 5 ஏர்மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். சோ இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, அந்த மிஷினரியை ரன் பண்றதுக்கு 5 எம்ப்ளாயி என்ன பண்ணிருக்கிறேன் ஹையர் பண்ணிருக்கிறேன். அன்னைக்கு இது விவசாயம், அதனால மாடு பத்தி பேசுறாங்க. இன்னைக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், 5 பேரை வேலைக்கு எடுத்து என்ன பண்ணியாச்சு போட்டாச்சு, நான் ரெவென்யூ என்ன பண்ணும் ஜெனரேட் பண்ணும், என்னால எக்லீஷியா என்ன பண்ண முடியாது வர முடியாது. அவரும் என்ன சொல்றாரு பாருங்க, என்னை மன்னிக்கும்படி என்ன பண்றேன். அப்ப எல்லா டைமும் நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வேர்டே சொல்லுவோம், சாரி பிரதர் இன்னைக்கு ஒரு நாள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதேதான் இஸ்ரேல் ஜனங்கள் சொல்றாங்க, என்னை மன்னிக்கும்படி நான் என்ன பண்றேன் வேண்டிக் கொள்றேன். அடுத்தவர் சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். இது எக்ஸ்ட்ரீம். நான் இப்பதான் மேரேஜ் ஆயிருக்கு, எனக்கு என்னால என்ன பண்ண முடியாது வர முடியும் அப்படின்னா, இதை பர்சனலான சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு தேவனுடைய சபை கூடுதலை புறக்கணிக்கிற ஒரு அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்ம எக்ஸ்கியூஸை என்ன பண்ணக்கூடாது, என்ன சொல்லலாம், எனக்கு இப்பதான் ரீசன்ட்லி ஐ காட் மேரிட் அப்படின்னு சொல்லாம நாம எக்ஸ்கியூஸை தேடாம அந்த சோதனையை அந்த ட்ரையலை எப்படி ஓவர் கம் பண்ணி ஒரு வழியை தேவனுடைய கிருபையில் உருவாக்கி நாம எப்படி இந்த ஹால்குள்ள உட்கார்றது, அல்லது தேவனுடைய சகோதரர்கள் இருக்க இடத்துல நம்ம எப்படி ஐக்கியம் கொள்றதுங்கிறது முயற்சி நமக்குள்ள வேணும். ஏன் வேணும்னு சொல்றாருன்னா, அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு பாயிண்ட் அருமையா சொல்றாரு பாருங்க. 1 யோவான் 3:24. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். இப்போ ஒரே பாயிண்ட், தேவன் நமக்குள்ள நிலைத்திருக்கிறார் இல்ல நாம சத்தியத்துல இருக்கிறோம்ன்றத எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, அவருடைய கட்டளைகளை நம்ம என்ன பண்ணணும். நீங்க சொல்லுங்க, அவருடைய கட்டளையில அநேகம் இருக்கு, அதுல பிரதானம் அன்பு, இன்னொன்னு அவருடைய கட்டளைக்கு கீழ்படுகிறது. வசனம் சொன்னா என்ன பண்ணணும், கீழ்படியணும். அப்பதான் நம்ம அவருக்குள்ள இருக்கிறோம்னு புரிஞ்சுக்கிறோம். அப்ப எபிரேயர் 10:25 சொல்லுது, வசனம் தான் சொல்லுது, சபை கூடிய வருதலை சிலர் என்ன பண்றாங்க விட்டுறாங்க, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன். அப்படியா சில பேர் விட்டுறாங்களா? நான் ஒரு நாள் எக்லீசியா என்ன பண்ண மாட்டேன் ஸ்கிப் பண்ண மாட்டேன், ஒரு நாளும் பரிசுத்தவான்களுடைய கூடுகை என்ன பண்ண மாட்டேன் ஸ்கிப் பண்ண மாட்டேன். எவ்வளோ ரிஸ்க் நாளும் நான் எடுக்கிறேன், பிகாஸ் நான் இதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் இந்த ட்ரூத்குள்ள. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்டட் லைஃப் ஸ்டைல்ல இருக்கோமா இல்லையா இன்னைக்கு? அது இந்த ஊர் கல்ச்சர்ல நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? அன்வான்டா வெளியே போக மாட்டோம். இல்லை நானா இமேஜினேஷன்ல பேசுறேன்னா இல்லை ஃபேக்டானு நீங்க செக் பண்ணிக்கோங்க. அன்வான்டா வெளில போக மாட்டோம், கரெக்டுங்களா? ஒரு ஃபங்க்ஷன் ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு இருக்காது, அது மேல ஒரு ஈர்ப்பு இருக்காது. வேற வழியில சில இடத்துக்கு கம்பல்ஷன்ல போனோம்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு என்ன பண்ணுவோம், போய் ஆஃபீஸில் ஒரு கொலீகுடைய மேரேஜ்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மேக்சிமம் போகும். வேற ஏதாவது உலக பிரகாரமான கலாச்சாரம், இந்த சினிமா, இந்த மாதிரி காரியங்கள் நமக்குள்ள இருக்கானா? கண்டிப்பா இருக்காது, இருக்கக்கூடாது. அப்புறம் ஸ்போர்ட்ஸ், இதுலலாம் நமக்கு இன்வால்மெண்ட் இருக்கானா? இருக்காது, இருக்கவும் கூடாது. ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்?
பவுல் சொன்னதுதான். எப்படியாயினும் அந்த உயிர் தழுதலை நான் என்ன ஆகணும், அவ்வளோ ரிஸ்கை எடுத்துட்டு ரிலேஷன்ஸை கட் பண்ணியாச்சுன்னா ட்ரூத்துக்காக. ஆஃபீஸில் ஒரு ரெஸ்ட்ரிக்டான லைஃப் ஸ்டைலில் இருக்கிறோம், வீட்டில் ட்ரூத்து தான், இப்படி இருந்துட்டு எக்லீசியா மிஸ் பண்ணோம்னா இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறது எல்லாமே வேஸ்ட். அப்போ நம்ம இவ்வளோ ரிஸ்க் ஏன் எடுக்கிறோன்றத முதல்ல நம்ம என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சொல்லுதுன்னா, இதுக்காக தான் ரிஸ்க் எடுக்கும். இங்க வந்து பரிசுத்தவான்களை பார்க்கறதும் அவர்களோட அன்பின் முத்தங்களை என்ன பண்றதுன்னா பரிமாறுறதும் சத்திய காரியங்களை பேசுறதும் இதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அப்போ சபை கூடி வருதல் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுது இம்பார்ட்டன்ட்னா வசனம் சொல்லிச்சு என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். நம்பர் 1 ரீசன். ஸோ ரீசன் 2 அல்லது பெனிஃபிட் நம்பர் 2, ஏன் எக்லீசியா நம்ம எல்லாரும் இப்படி கூடி உட்கார்ந்து இந்த மாதிரி ஒரு ஃபெல்லோஷிப்ல இருக்கணுமா, அதோடைய பெனிஃபிட் நம்பர் 2 என்னன்னா, நல்லா நம்ம ரியலைஸ் பண்ணலாம், தேவனுடைய பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்களோ அங்க யார் இருக்காங்க. ஸோ இங்க ஹார்ட்லி ஒரு 40 பேர் உட்காந்துருக்கோம். ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி 40 பேர் இருக்கும். நம்ம நல்லா விசுவாசிக்கலாம், இந்த பில்டிங்குள்ள நம்ம எல்லாருமே அப்படிதான் இருக்கணும், அதுல மாற்று கருத்து இல்லை. பட் இருந்தாலும் ப்ரெசைஸா நம்ம சொல்றோம், இந்த பில்டிங்குள்ள உண்மையாகவே சபைக்கான ஓட்டத்துக்காக ஜீலா ஓடக்கூடிய சகோதரிகள் சகோதரர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அது நம்மளா கூட இருக்கலாம், இருக்கிறாங்களா இல்லையா? முன்னாடியே சொன்ன நம்ம எல்லாருமே அதுக்காக என்ன பண்ணணும், இருக்கணும். பட் இருக்கிறோம் அப்படின்னு விசுவாசிக்கும் போது நம்முடைய அப்பா சர்வ வல்லமை உள்ள தேவன், நாம அவரை தேடி ஓடி வரும்போது அவர் நமக்கு முன்னாடி இங்க என்ன பண்றாரு, வெயிட் பண்றார். பரிசுத்தமான இந்த இடத்துல நம்முடைய இருதயத்துல தான் வாசம் பண்றார். பட் இந்த இருதயத்துல வாசம் பண்ற இந்த ஒவ்வொரு புது சிருஷ்டியும் இங்க கூடும்போது இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னமும் அவருடைய குமாரனுடைய பிரசன்னமும் இருக்குது. நம்பர் 2 ரீசன் அல்லது பெனிஃபிட், ஏன் பிரதர் எக்லீஷா வரணும்னா, நீங்க தேவனை பார்க்கணுமா வேணாமா, தேவன் கிட்ட அட்வைஸ் வாங்கணுமா வேணாமா, வேணும்னா ஓடி வந்துருங்க. டிஸ்டன்ஸ் பார்க்காதீங்க, ஹெல்த் பார்க்காதீங்க, எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க, ரிஸ்க் எடுங்க. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கோம். ஒரு ஃப்ளைட் பிடிக்கணும் பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு, உங்களுக்கு தெரியும் பெங்களூர் ஏர்போர்ட்டை பற்றி, நம்ம வெளியூர்லேருந்து வந்து பேச வேணாம், எவ்வளோ நேரம் முன்னாடி கிளம்புவோம். அங்கே போய் கூட நான் லஞ்ச் என்ன பண்ணிக்கிறேன், சாப்பிட்டுக்கிறேன், அப்படியெல்லாம் யோசிப்போம் ஒரு சாதாரண ஒரு வாகனத்தில் போகிறது. அப்போ தேவனுடைய ஃபெல்லோஷிப்பு, தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கறது, எக்லீஷியா கூடுது அப்படின்னு பார்க்கும்போது ரிஸ்க் எடுக்கணும், எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது. ரீசன் நம்பர் 2 என்னன்னா, தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்துல நம்ம விசுவாசிக்கலாம், இங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்கு. இங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா இந்த ஹால்குள்ள? இப்போ 40 பேர்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஹெட் கவுண்ட் 1030 சொல்றேன், கான்செக்ரேட்டட் 40. ஓகேங்களா? இங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த ஹால்குள்ள? 42 பேர் இல்லைங்களா? பிரதருடைய பாயிண்ட்ல இன்னும் அடிஷனல் ஆட் பண்ணிக்கிறேன், 82 பேர் இருக்கிறாங்க இந்த ஹால்குள்ள. நம்ம ஒவ்வொரு கான்செக்ரேட்டர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கும் ஒரு நல்ல தேவ தூதர்கள் என்ன பண்றாங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வெளியே வெயிட் பண்ணுவாங்களா பார்க்கிங்ல? ஈவில் தான் வெளியே வெயிட் பண்ணுவோம், கரெக்டா இல்லைங்களா? தேவனுடைய உண்மையான தூதர்கள் இங்க வாசம் செய்யறாங்க. முதல்ல அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. கேஆசி மாதிரி எலிசாவுடைய வேலைக்காரன் கண்ணை திறந்து என்ன பண்ணோம், ரியலைஸ் பண்ணோம், இங்க இருக்காங்க, இங்க தேவன் இருக்காரு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க, நமக்கான தேவ தூதர்கள் இருக்காங்க. இந்த பரிசுத்தமான ஆலயத்துக்கு நம்ம ஓடி வர்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். வசனம் தெரியும், நம்ம வாசிக்க வேணாம், நம்ம தெரிஞ்சனால. மத்தேயு 18:20 சொல்லுது, என் நாமத்தினாலே 2 பேராவது 3 பேராவது கூடி இருக்கிறாங்களோ அங்க நான் என்ன பண்றேன். அப்ப இதுவும் ஸ்கிரிப்சர் தான், இதுவும் பொய் கிடையாது. வசனம் சொல்லுது, இங்க தேவன் என்ன பண்றாரு, வாசம் செய்யறார். அடுத்த கேள்வி, இப்படி வாசம் செய்யற இந்த சர்ச்சுக்கு யாரு ஹெட்? சர்வ வல்லமுள்ள தேவன் எல்லாத்துக்கும், அதுல ரொம்ப ஸ்பெஷலா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரெக்டுங்களா? இப்போ இந்த ஹால்குள்ள நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்காரு, விசுவாசிக்கிறோம். அவரு வாசம் பண்றார், கரெக்டுங்களா? இப்போ இந்த ஹால் முடிஞ்சிருச்சு, சர்வீஸ் முடிஞ்சிருச்சு, நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், வீட்டுக்கு போறோம். இப்போ நம்ம இங்க நமக்குள்ள நாமளே பேசிப்போம் இல்லைங்களா, பேச்சுக்கள். அதுல பொய் ஏதாவது நம்ம பேசுவோமா? பொய் எப்பாவது தேவைப்பட்டா பேசுவோம். சாப்பிட்டு வந்தீங்களா? இப்பதான் சாப்பிட்டு வந்தேன்றோம், ஆனா சாப்பிட்டுருக்கவே மாட்டோம்.
ஆனா கிளியரா வசனம் சொல்லுது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கார். இந்த எக்லீஷியாவோட ஹெட் அவரு கீழே தான் அண்டர் ஷெப்பர்ட்ஸா தான் சபையின் ஊழியர்கள் நம்ம புரிஞ்சிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அப்படி நம்ம இருக்கும்போது இங்க தேவன் வாசம் பண்றார். அப்படிங்கும் போது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்களை பரிமாறும் போது, பேசிக்கொள்ளும் போது நமக்குள்ள ஒரு சிறு துளி பொய் மறைச்சு பேசுறது கரெக்டா இல்லைங்களா? அந்த ஹேபிட் இருக்கக்கூடாது. காரணம், நம்ம சபையா போகணும்னு டிசைட் பண்ணிட்டோம்னா அந்த ஹேபிட் பர்ஃபெக்டா வச்சிருக்கணும். எல்லாத்தையும் தூக்கி வெளில போகணும். காரணம், சியோன் மலையில 1,40,000 பேரை நிக்கிறத என்ன பண்றாரு யோவான் பாக்குறாரு. சர்ச் கிளாஸோடைய குவாலிட்டி அவரை அங்க டிஸ்கிரைப் பண்றாரு பாருங்க. வாசிக்கலாம், ரெவலேஷன் 14:4. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். பாருங்க, இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன எடுக்கிறேன்னா, ஆக்சுவலா கற்புள்ளவர்கள் இவர்களே, இங்க என்ன சொல்றாருன்னா ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும். இப்போ எக்லீஷியா முடியுது, நம்ம வீடுகளுக்கு போறோம். நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷனுமே கர்த்தராக இயேசு கிறிஸ்து இங்க நம்மளோட வசிச்சாருன்னா, இல்ல நம்ம வீட்டுக்கு வந்துட்டார், 1 மாசம் உங்க கூட தான் என்ன பண்ண போறார், இருக்க போறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அந்த 1 மாசம் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லுங்களேன். அப்படி ஒரு டிசிப்ளினா எழுந்து கடைக்கு போறது, அமைதியா பொருள் வாங்குவோம், அமைதியா வருவோம். கிச்சன்ல சமைக்கும் போது கூட சவுண்ட் என்ன ஆகுது, பாத்திரம் இல்லையாது, அப்படி மெல்ல. அதை நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். அவர் கூட வந்து இல்லை, ஆனா அவர் இருக்கிறாருன்னு சொல்றாரு. அவருடைய பிரசனம் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைல் இங்க கிளியரா இருக்கு. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும், அவர் வந்து யோர்தான்ல பேப்டிசம் எடுத்து கல்வாரியில மரிச்சார். அந்த வாழ்க்கை முறை நமக்குள்ள இருக்கணும். இதுக்கு அடுத்து சொல்லுவார், அவருடைய வாயிலே கபடம் என்ன பண்ணல அப்படின்னா என்னன்னா, உள்ள ஹார்ட்ல ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒரு மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அப்ப நம்பர் 2 பெனிஃபிட், இந்த ஹால்ல நம்ம அசம்பிள் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னா, இங்க தேவன் என்ன பண்றார், தேவனை பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா, நமக்கு ஆசை இருந்துச்சுன்னா, எங்கெல்லாம் பரிசுத்தவான்கள், நாட் ஓன்லி திஸ் பில்டிங், நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன், எங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் கூடுறாங்களோ அந்த இடத்துல நம்முடைய பாதம் என்ன பண்ணணும், இருக்கணும். சபை கூடிய வருதலே சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த சிலர்ல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. நம்பர் 3 ரீசன் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்ல நம்ம இருக்கிறதுக்கு அல்லது பெனிஃபிட் என்னவா இருக்கும், ஆவிக்குரிய விஷயங்கள். ஏன் இன்னைக்கு இஸ்ரேல் இப்படி நடந்துட்டு இருக்கு, சபையோடைய காலிங் எவ்வளவு சீக்கிரத்துல முடிய போகுது, நாம என்ன நிலைமையில இருக்கிறோம், ரிசரக்ஷனுடைய கான்செப்ட் என்ன, கரெக்டா இல்லைங்களா, ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல்னா என்ன, தேவனுடைய டிவைன் அரேஞ்ச்மெண்ட்னா என்ன, இந்த மாதிரி காரியங்களை ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து நம்மளால கற்றுக்கொள்ள முடியுமா? வீட்டில் வந்து செல்ஃப் ஸ்டடியில கத்துக்கலாம், இருந்தாலும் காமனா சொல்றேன், வீட்டில் மட்டுமே உட்காந்துட்டு கத்துக்க முடியுமா? வாய்ப்பு ரொம்ப குறைவு. அங்க சொல்றாரு, ஆவிக்குரிய விஷயங்களை நாம் இனிமையாக, நமக்கு ஒரு டவுட் பிரதர், ஒரு டவுட் ஸ்பிரிச்சுவலா, ஒரு டவுட், நான் ஸ்பிரிச்சுவலா வீக்கா இருக்கேன், எனக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது, இல்லை எனக்கு ஏதோ ஒரு வசனம் தேவைப்படுது எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, இங்கதான் வந்து வாங்க முடியும். எங்கதான் டாக்டர் இருக்காங்கன்னா இங்கதான் இருக்காங்க. நாட் ஓன்லி சபையின் ஊழியர்கள், நம்மள மாதிரியே சத்தியத்துல அனுபவம் வாய்ந்த ஒரு சகோதரன், ஒரு சகோதரி நம்மள மாதிரியே அவங்க சிக்காயிருப்பாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, அவங்க கிட்ட இருந்து நமக்கு என்ன வரும்னா ஒரு இன்புட் வரும். அப்போ ரொம்ப சந்தோஷமா நல்ல ஸ்பிரிச்சுவலான விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்த ஒரே இடம் எக்லீஷியா மட்டும்தான். யோசிச்சு பாருங்களேன், இதை விட அருமையா, நமக்கு அருமையான எக்லீஷியா, அருமையான சகோதரர்கள் சகோதரிகள், அருமையான இடம், எந்த தொந்தரவும் இல்லை. இதே மாதிரி எக்லீஷியா எல்லா இடங்கள்லயும் இருக்கா? திங்க் பண்ணி பாருங்க. எல்லா இடங்கள்லயும் இல்லை. சில ஊர்கள்ல நம்ம கேள்விப்படுற அல்லது போகக்கூடிய இடங்கள்ல 3 பிரதர், ஒரு ஃபேமிலி அல்லது 5 பேர் அப்படி இருக்காங்க. ஆனா அதுவும் பிளஸிங் தான். பட் நமக்கு இவ்வளோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தேவைப்பட்டா கன்வென்ஷன்ஸ் போய் அட்டன் பண்றோம். இதெல்லாம் எதுக்குன்னா, ஏன் எக்லீஷியா கூட நம்பர் 3 பெனிஃபிட் இங்க சொல்றார், ஆவிக்குரிய காரியங்களை இனிமையான ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மனசுக்கு ஆறுதலா நம்ம பேசுற ஒரே இடம். நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கிற மாதிரி பிரதர்ஸ், இங்க இருக்கிற மாதிரி சிஸ்டர்ஸ், நம்ம லைஃப் அப்படியே இது பண்ணிருக்கு. இந்த இடத்த மட்டும் மறைச்சிருங்க, நம்ம வெளியே நிக்கிறோம்.
யாருமே இல்லை ட்ரூத்தில். என்ன பேசுறது? யாருக்கிட்டையாவது போய் இஸ்ரேல் ப்ராஃபஸி அப்படின்னா அவன் உடனே ஷேர் மார்க்கெட் டவுன் ஆனதை பற்றி பேசுவாங்க. கச்சா எண்ணெயோடைய விலை என்ன ஆயிடுச்சு, இப்படிதான் பேசுவாங்களே தவிர ஆவிக்குரிய வார்த்தைகள் நம்மோடு பகிர்ந்து கொள்ள ஒரு ஆள் கூட இருக்காது இந்த உலகத்துல. ஆனா இவ்வளோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம தான் என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கணும். இதை விட்டுட்டு, எக்லீசியாவை விட்டுட்டு, கூடுகையை விட்டுட்டு போய் உலக பிரகாரமான இந்த மாதிரி கலாச்சாரத்துல, அதுவும் பெங்களூர்ல சொல்லவே வேணாம், நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் நிறைய. இந்த ஊர் மேக்சிமம் வேணா லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கிறனால இந்த மாதிரி உலக பிரகாரமான காரியங்கள்ல அல்லது இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்முடைய வாழ்க்கையை ஈடுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஒருபோதும் தேவன் கொடுத்த அந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. அப்ப நமக்கு ஒரே இடம் எதுதானா பாருங்க, இந்த பிக்சர் பார்க்கறதுக்கே அருமையா இருக்கு. இங்க வயது வித்தியாசம் கிடையாது. 50 வயது இருக்கலாம், 20 வயது இருக்கலாம், 30 வயது இருக்கலாம். எல்லாருமே நமக்கு அண்ணன், அக்கா, தங்கச்சி, தம்பி, அப்பா இந்த மாதிரி ஸ்தானத்துல தான் இருக்கிறோம். அப்ப இவர்களோடு கூட நம் மேலும் ஐக்கியம் கொண்டு ஆவிக்குரிய காரியங்களை அதிகமாக நம்ம படிக்க அல்லது பகிர்ந்து கொள்ள, இல்லை ரொம்ப மனசு விட்டு இனிமையா பேசுறதுக்கு எக்லீஷியா மட்டும்தான் ஒரே இடம். அன்புக்குரிய சகோதரர் சொல்லு ஒரு எக்ஸாம்பிள், எக்லீஷியாவே இல்லாத இடத்துக்கு ஒரு மாசம் நம்ம போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அஃபீஷியலா, அப்ப நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும் நம்ம எக்லீஷியா எவ்வளோ ஆசீர்வாதமான இடம். அது இந்த ஊர், இந்த இடம், இந்த எக்லீஷியா எவ்வளோ பிளஸ்ஸிங்ன்றத ஒரு 2 to 3 வீக்ஸ் நீங்க வெளியே போயிட்டு வந்துருங்களேன். எக்ஸாம்பிளுக்கு யாரும் நான் போயிட்டு வரேன் பிரதர்னு அடுத்த வாரம் பர்மிஷன் சொல்லாது, சும்மா ப்ராக்டிக்கலா சொல்றேன். இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக நம்ம அப்படி போயிட்டோம், வெளில போயிட்டோம். இங்கிருந்து எக்ஸாம்பிள் சொல்லி இங்கிருந்து நம்ம ஏதோ வைஷாக் போயிட்டோம், இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு பீகார் பக்கம் போயிட்டாங்க, எக்லீஷியா மேக்ஸிமம் இல்லை, போயிட்டு ஒரு 3 வாரம் கழிச்சு வரோம்னா அவ்வளோ ரொம்ப வந்து டிப்ரெஸ்டா. இன்னைக்கு கொஞ்சம் ஏதோ ஆன்லைன் இருக்கனால கொஞ்சம் சமாளிப்போம், பட் இப்போ இருக்கிற அந்த ஒரு சந்தோஷம் இருக்காது. காரணம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற ஒரே சந்தோஷம் எக்லீஷியா, சத்தியம், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இதை தவிர நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. நம்ம இந்த இடத்துல தான் இருக்கிறோம். இப்போ டேபர்நாக்கிள்ல பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிறோம். அப்பங்கள் என்ன பண்றோம், சாப்பிட்றோம், வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்கோம். பலியின் ஜீவியம் என்ன பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இருக்கிற நாம, ஒரு விசேஷமான ஒரு ஆசாரியரா இருக்கிற நாம கீழே மட்டும் என்ன பண்ணக்கூடாது, பார்த்துக்கூடாது. ஏன் பிரதர் கீழே ஏன் பார்க்க கூடாது? கீழே என்ன இருக்கு டேபர்நாக்கிள்? இந்த மாதிரி அருமையான கார்பெட் போட்டிருந்தாங்களா டேபர்நாக்கிள்குள்ள? என்ன போட்டு நார்மலான சாண்டு, மண்ணு. மேபி அவங்க கொஞ்சம் கிளீன் பண்ணிருப்பாங்க, அவ்வளவுதானே தவிர கீழே விசேஷமான அரேஞ்ச்மெண்ட்லாம் கிடையாது, ஃப்ளோரிங்லாம் கிடையாது. ஏன்னா அது பாலைவனம். அப்ப கீழே வந்து பாத்தீங்கன்னா சாதாரண மண். அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த மாதிரி நிலைமையில நம்ம ஓடிட்டு இருக்கிற நாம கீழே பூமிக்குரிய காரியத்தை, உலக கலாச்சாரம், அங்க இருக்கக்கூடிய அந்த பண்பாடுகள், இதை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளால ஆவிக்குரிய வாழ்க்கையில சர்வைவ் ஆகவே முடியாது. கரெக்டா இல்லைங்களா? எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்முடைய வருமானம் ரொம்ப குறைவு, நம்ம ஒரு ஃபிளாட் வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டோம். இங்க இருக்கிற காஸ்ட் நமக்கு தெரியும். வாழ்க்கையே அடமானம் வைப்போம். அதுக்காக போய் வாழ்க்கை என்ன பண்ணுவோம், அடமானம். அதனால எந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டாலும் என்ன பண்ணுவோம், போவோம். அட் த எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் என்னன்னா, ஒரு சாதாரண ஒரு பில்டிங் மகா உபத்திரவத்துல அந்த பில்டிங் உடஞ்சு விழுந்துற போகுது. அப்போ இதுக்காக பிரயாசப்படுறத நித்திய காலமும் தேவனோட அழியாமையில நம்ம இருக்க போறோம், நமக்கு மரணமே இல்லை, தேவனை தொழுது கொள்ள வாய்ப்பு அப்படிங்கிற இந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி இதுக்காக நம்ம எஃபர்ட் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அருமையா. அதான் சகோதரர் என்ன எழுதுறாருன்னா, even though we have been brought to the place where we are new creatures in Christ, நம்ம எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள புது சிருஷ்டிகளா இங்க இருக்கிறோம், அந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கிறோம். இங்க கூட வந்துட்டு நம்மளை எப்படி இருக்க சொல்றாருன்னா, yet we have to keep our eyes up and it is where lifted up our heads. எக்லீஷா வந்தாச்சு, இங்க எல்லாம் யார் இருக்காங்க, புது சிருஷ்டிகள், பரிசுத்தவான்கள். இங்க வந்தா கூட தரையை பார்க்காதீங்கன்றார். தரையை பார்க்கறது என்னன்னா, சிஸ்டர் இந்த சாரி எங்க எடுத்தீங்க, ரொம்ப அருமையா இருக்கு. பிரதர் இந்த ஷூ எங்க வாங்கினீங்க, இந்த மாதிரி ஷூ தான் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், தேடிட்டு இருந்தேன். பிரதர் இந்த லேப்டாப் எனக்கு சொல்லுங்க, இந்த காரு என்ன வருஷம் மாடல். இருக்கலாம், ஒரு வரியில் இருக்கலாம். ஒருவேளை அந்த பொருள் நமக்கு ரியலா தேவை, 1 வேர்ட்ல என்ன பண்ணலாம், அதை ரெஃபர் பண்ணிட்டு போயிடலாம். எப்போ எக்லீஷா வந்தாலுமே மாம்சீக ரீதியா உலக பிரகாரமான காரியங்களை நாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோட பேசுறோம்னா அதற்காக நம்ம என்ன பண்ணல எக்லீஷியாக்கு.
அப்படின்னா பிரதர் டேபர்நாக்கிள்குள்ள இருந்தா கூட கீழே பார்க்காதீங்கன்றார். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தவான்களோடு இருந்தால் கூட நம்ம இனிமையா பேசணும். அதுக்குதான் எக்லீசியா வரும். இந்த இனிமையா என்ன பேசணும்னா ட்ரூத். போன வாரம் ஒரு பிரதர் பாடம் எடுத்தாரு, அதுல எனக்கு இந்த டவுட் இருக்கு அப்படின்னு பேசலாம். நேத்து நமக்கு லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் போச்சு, அதுல எனக்கு இந்த பாயிண்ட் இருக்கு பேசலாம். இல்லை என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஃபேமிலியில இப்படி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு சிஸ்டர், நீங்க ஏதாவது உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க, பேசலாம். அவங்ககிட்ட இருந்து விட்னஸ் வாங்கலாம். இந்த மாதிரி ஆவிக்குரிய காரியங்களை பகிர்ந்து கொள்ளதான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே நம்ம எங்க வரோம். எக்லீஷா முடிஞ்சு லஞ்சுக்கு எங்க போலாம்? ட்ரெஸ் எடுக்கலாம், ஷூ வாங்கலாம், சாப்பிடலாம், எதுவுமே வேணாம் நம்ம சொல்ல. நம்முடைய பிரியாரிட்டி அது அல்ல. இங்க வர்றது, இங்க இருக்கிற பரிசுத்தவான்களை பாக்குறதுக்கு நம்ம அதுக்காக வரல. ட்ரெஸ் எடுக்கிறோம் எக்ஸாம்பிள் சொல்றேன், யாரும் பண்றோம்னு தவற எடுத்துக்க வேணாம், காமன் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி காரியங்களுக்கு உலகத்துல நிறைய எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவங்ககிட்ட கூட என்ன பண்ணிக்கலாம், போய் கேட்டுக்கலாம். இங்க வர்றது பரிசுத்தவான்கள் கிட்ட பரிசுத்தமான வார்த்தைகளை, அவங்களுடைய அனுபவங்களை நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஒருவேளை ரியலா உண்மையா சர்ச் கிளாஸா ஒருத்தர் இங்க இருக்கிறார், ஒரு சிஸ்டர் இருக்காங்க அல்லது ஒரு மூத்த சகோதரர் இருக்கிறாங்கன்னா கொஞ்ச நாள் அவங்க இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம அவங்ககிட்ட நிறைய அனுபவங்களை என்ன பண்ணிக்கணும்னா வாங்கிக்கணும். நமக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இதுக்குதான் எங்க வரோம்னா எக்லீசியாக்கு வரோம். 3 பெனிஃபிட்ஸ் முடிச்சிட்டோம். என்னென்ன பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் விசுவாசிச்சு என்ன பண்ணோம் சொல்லிட்டாரு, கேட்டுருங்க. ரெண்டாவது தேவன் நீங்க என்ன பண்றாரு, பிரசன்னமா இருக்காரு, ஆன் டைமுக்கு நம்ம என்ன பண்ணணும், வரணும். மூணாவது ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள்ல இந்த இடத்த விட்டா வேற எங்கேயுமே நீங்க எங்காவது வெளில போய் இஸ்ரேல் ப்ராஃபஸில அப்படின்னு சொல்லி எதாவது பேச முடியுமா? யாரு, அதாவது அவங்க சொல்ற பாயிண்ட் எட்டவே எட்டாது, நம்மளோட ஒட்டவே ஒட்டாது. நமக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரியுடைய அனுபவம் தான், சகோதரியுடைய அனுபவம் ஜஸ்ட் ஷேர் பண்றேன், சும்மா ஒரு நம்ம புரிந்து கொள்ளுதலுக்காக. ரொம்ப நாள் கழிச்சு அந்த சகோதரி தன்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க பார்க்க போயிருக்காங்க. எல்லாருக்கும் இப்போ மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சு. போய் பார்க்கலான்னு பார்க்கும்போது அந்த சகோதரினால, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறாங்க, அவங்க ஒரு புது சிஸ்டர், கான்செக்ரேட்டட் சிஸ்டர், நல்லா ஜீலா இருக்கிற சிஸ்டரு, அவங்கனால அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட பேசவே முடியல. ஏன் பேச முடியலங்கும் போது அவங்களுடைய அனுபவத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஏன்னா அங்க வந்த சகோதரிகள் எல்லாமே உலக பிரகாரமா, அவங்களுடைய எக்ஸாம்பிள் சொல்றேன், யாரும் தவற எடுத்துக்கணும், அவங்களுடைய மாமியார் எப்படி இருக்கிறாங்க, அது இது உலக பிரகாரமான காரியங்களே பேசுறாங்க. இவங்கனால அவங்களுடைய வேவ் லென்த்துக்கு என்ன பண்ண முடியல, மேட்ச் பண்ண முடியல. அப்பதான் கிளியரா புரியுது, ஆவிக்குரிய விஷயம் பகிர்ந்து கொள்ள அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு இந்த இடத்தை தவிர வேற எங்க போனாலும் நமக்கு ஒட்டவே ஒட்டாது. ஏன்டா போனோமோ அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லை பிரதர், எனக்கு அங்க போனாலும் நல்லா இருக்கே பிரதர் அப்படின்னு யாராவது நம்ம யோசிச்சோம்னா கொஞ்சம் போய் இமிடியேட்டா ஹெல்த் செக்அப் என்ன பண்ணுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில செக் பண்ணுங்க, ஆவிக்குரிய காரியங்களை கணக்கு பாருங்க, ஏதோ சம்திங் நம்ம கிட்ட மிஸ் ஆகுதுன்னு நம்ம. ஸோ நம்பர் 4 பெனிஃபிட், 8 பார்க்க போறோம், குயிக்கா பார்க்கலாம். 4th பெனிஃபிட் என்னன்னா, நம்முடைய அழைப்பை, நம்முடைய காலிங் அண்ட் எலெக்ஷனை நம்ம மேக் ஷியோர் பண்றதுக்கு வீட்டில இருந்து என்ன பண்ண முடியாது. இங்க வந்து சக பரிசுத்தவான்களோடு நம்ம இணைந்து சபை கூடுகையில நாம் இருக்கும் பொழுது மட்டும்தான் அன்புக்குரிய சகோ சொல்லி கேரண்டி. என்ன கேரண்டினா, நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நம்ம என்ன பண்ண முடியும், உறுதியாக்கும். இல்ல பிரதர் நான் வீட்டில இருந்தே பண்ணிக்கிறேன் அப்படின்னா பண்ணலாம், நம்ம யாரையும் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேர், அந்த மாதிரி ரேர் கேஸ் தேவன் அனுமதிச்சா நடக்கும். பட் இந்த ஃபெல்லோஷிப்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோட இருந்தா மட்டும்தான் நம்மளால சபை வாய்ப்பை என்ன பண்ண முடியும், பிடிக்க முடியும். வாசிக்கலாம் இதற்கு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13 அதுக்கப்புறம் 14. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பாருங்க, அருமையா பவுல் பேசுறாங்க. முன்னானவைகளை என்ன பண்றாரு, நாடுறாரு. ஒரே அழைப்பு, இந்த அழைப்பை நோக்கி என்ன பண்றாருன்னா தொடர்ன்றாரு. அதுக்காக அவர் என்னன்னா எல்லாத்தையும் விட்டார். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்த்தோம். எக்லீசியா வர்றதுக்காக நம்ம வாழ்க்கையில சொல்றதுக்கு நல்லா இருக்கும், அன்புக்குரிய சகோதரர்களே, பேசுறதுக்கும் நல்லா இருக்கும். ஆனா செயல்படுத்தும் போது சிவியரான ட்ரையல் வரும் நம்ம லைஃப்ல. ஆனா ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். காரணம், நாம் இக்காலத்து பாடுகளை ஒப்பிடும் போது
இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமை பெருசு. அப்ப சின்ன சின்ன காரியங்களை விடுறக்கு நாம் கஷ்டப்படுவோம். ஆனா விட்டு பாருங்க, ஃபியூச்சர்ல அதனால நமக்கு பெரிய இம்பாக்டே இருக்காது. நம்ம லைஃப் ஆஸ் யூஷுவல் இருக்கும். இங்க சொல்றார், நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதிப்படுத்த தான் எக்லீசியா வரும், என்ஷூர் பண்றதுக்கு தான் மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்றோம். இங்க சொல்றாரு, ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாரும் என்ன பண்ணும். அப்போ நம்மள யார் தேறினவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா பின் பாயிண்ட் பண்ண முடியுமா? அவரு இவருன்னு சொல்ல முடியுமா? தெரியாது. நம்ம வெளித்தோட்டத்துல பாக்குறோம், நம்மள நாம எடை போடலாம். நம்ம தேறி இருக்கிறோமா ஒர்த்தா இல்லையா நமக்கு தெரியும். நம்ம தேறி இருக்கிறோம் அப்படின்னா ஒரே பாயிண்ட், பழசெல்லாம் மறந்துட்டு லக்கை நோக்கி நம்ம என்ன பண்ணோம். லக்கை நோக்கி ஓடுறது உண்மைன்னா இந்த வாய்ப்புல நம்ம என்ன ஆயிட்டு இருக்கோம், இன்னும் தொடர்ந்து கிரீடம் நம்ம தலையில தான் இருக்குன்னு விசுவாசிக்கலாம். அவர் சொல்றாரு, எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால், ஒருவேளை பிரதர் இல்ல எனக்குள்ள அவ்வளவு ஜீல்ல இல்ல, தேவன் சொல்லுவார் இன்னைக்கு அதை உங்களுக்கு சொல்லுவார், கிளியரா சொல்றார். அதை தேவன் என்ன பண்ணுவார் உங்களுக்கு. அப்போ நம்ம சத்திய பாடங்கள் படிக்கும்போது, நம்ம பர்சனல் ஸ்டடீஸ் பண்ணும்போது, பிரெயின் ஸ்டடீஸ்ல உட்காரும் போது கிளியரா தேவன் வெளிப்படுத்துவார் நம்ம எங்க தப்பு பண்றோம், எதை கரெக்ட் பண்ணணும். இங்க 4th பாயிண்ட்ல பெனிஃபிட் என்ன சொல்றாருன்னா, எக்லீஷா வாங்க வாங்கன்னு தேவன் ஏன் இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லா கூப்பிடுறாருன்னா, நம்ம பேப்டிஸ்ட்ல துவங்கின அந்த ஓட்டம் பர்ஃபெக்டா முடிக்கணும்னா சபை கூடுகளை வந்தா மட்டும். சபை கூடைக்கு வந்தாச்சு, இங்க ஒரு டேஞ்சர் இருக்கு. என்ன டேஞ்சர்னா, உங்களில் யார் பெரியவன். ஏன்னா அழைப்பையும் தெரிந்து கொள்ள இங்க வந்தாச்சு, இனிமையான காரியங்களை பேசுறோம். இங்க வந்து கூட நமக்குள்ள என்ன சுபாவம் வரக்கூடாதுங்கிறாருன்னா ஒரு போஸ்ட்ஃபுல்னஸ். ஒரு ஜெனரல் சினாரியோ பிரதர் சொல்றாரு, நிறைய பாயிண்ட் சொல்றாரு. நம்ம பேசும்போது நம்மளை பத்தியே பேசக்கூடாது எப்பவுமே. பிரதர் சிஸ்டர்ஸோட பேசும்போதெல்லாம் ஆமாமா அது நான் தான் பண்ணேன், போன வருஷம் என்ன பண்ணேன், அதை நான் பண்ணேன், அதை நான் தான் பண்ணேன், அதை வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் நம்மளை அப்படியே மேல வைக்கிற மாதிரியே என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஒரு 3-4 சகோதரிகள் பேசணும்னா ஒரு சிஸ்டர் சொல்ற பாயிண்ட் வேலிடா இருந்தா அதை வந்து ஏத்துக்கணும். சில தருணங்கள் இல்ல சிஸ்டர் அது அப்படி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆனா அவங்க சொன்னதையே திருப்பி சொல்லுவோம், சொல்லிட்டு இப்ப புரிஞ்சுங்களா அப்படிம்போம். ஏன்னா எல்லா இடத்துலயும் நம்முடைய நான் அப்படிங்கிற விஷயத்த நிலைநாட்ட சாத்தான் என்ன பண்ணுவான், பழைய கேரக்டரை தூண்டுவோம். நம்ம ரியலைஸ் பண்ணணும், இங்க நம்ம கூடி இருக்கிறது நம்மளை உயர்த்தி காமிக்கிறதுக்கு அல்ல, அதுக்கான இடம் அதுக்கான பிளாட்ஃபார்ம் இது கிடையாது. அதுக்கு நிறைய இடம் உலகத்தில் இருக்கு, நம்மளை தாழ்த்தணும். 2வது, இங்க கூடி இருக்கும்போது அன்வான்டடான ஸ்பீக்கிங்ஸ், காசிப். ஒரு விஷயம் தெரியாது, இதை பத்தி நிறைய பாடங்கள் பிரதர்ஸ் எடுத்திருப்பாங்க, பட் இருந்தாலும் சுருக்கமா நம்ம சொல்லுவோம். ஈவில் ஸ்பீக்கிங் சொல்லுங்க. ஈவில் ஸ்பீக்கிங்னா என்ன? பார்த்தீங்களா, தமிழ்நாட்டுல இருந்து வந்தனால தமிழ் தெரியும் எனக்கு, வேணா கன்னடத்துல வேணா சொல்லுங்க ஈவில் ஸ்பீக்கிங்னா என்னன்னு. நான் டெஃபினிஷன் கேட்கிறேன், டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லல. மற்றவர்களை பத்தி கற்பனை பண்றது. வேற ஒரு பாடத்துல அருமையா பிரதர் ஒரு பாயிண்ட் எழுதாரு. ஒரு பிரதர் லேட்டா வராரு உள்ள, எக்ஸாம்பிள் சொல்றோம், வேற ஒரு பாடத்துல சொன்ன பாயிண்ட். நம்ம இங்க உட்காந்துட்டு சும்மா சப்ஜெக்ட் நடக்கும்போது பிரதர் ஒருத்தர் லேட்டா வராருன்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்காவது ஒரு நம்மளே ஒரு கற்பனை பண்ணிக்குவோம், இவரு லேட்டா எந்திரிச்சிருப்பார் போல இருக்கு, இவரு லேட்டா திங்க் பண்ணுவோம், ரியலாவே திங்க் பண்ணுவோம், நடக்கும் நமக்குள்ள. நம்ம பக்கத்து சீட்ல இருக்கிற சிஸ்டர் லேட்டா வராங்கன்னா உடனே நம்ம இமேஜின் பண்ணிக்குவோம். இதுதான் ஈவிலா திங்க் பண்றது. ஈவிலா பேசுறதுங்கிறது இது நிறைய இருக்கு, நிறைய பேசியிருக்கிறோம். அந்த கற்பனை பண்றதுக்கு நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஆனா சில தருணத்துல ரியலாவே வர்ற வழியில அந்த பிரதர் பைக்ல இருந்து விழுந்திருப்பார், ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கணும். எக்ஸாம்பிள் சொல்றேன், அவர் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு லேட்டா வந்து உட்காந்துருப்பாரு. இங்க ஹாயா ஹால்குள்ள நம்ம கை கட்டி உட்காந்துட்டு அவரை பத்தி ஈவுல என்ன பண்ணுவாங்க, இப்ப பார்த்தாலும் லேட்டா வந்துட்டு. அவர் குடும்பத்துல 1008 பிரச்சனை இருக்கும். அவங்க வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சாதான் தெரியும். நான்லாம் ட்ரூத்ல இருந்தேன்னா லேட்டா கூட என்னால என்ன பண்ண முடியாது. அப்படின்னா லேட்டா வர்ற விஷயத்த எங்க ஜஸ்டிஃபை பண்ணல. நம்மளா ஈவலா தெரியாத விஷயத்த என்ன பண்ண வேணாம்னா கற்பனை பண்ண வேணாம். கற்பனை பண்றது மட்டும் இல்லாம மற்றவர்கிட்ட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை பத்தி அன்வான்டா பேசுறது. போன் பேசுறோம் இல்லைங்களா, போன் எவ்வளவு நேரம் போன் பேசலாம்? ஒரு நிமிஷம் 2 நிமிஷம். பிரதர் நோட் பண்ணி வச்சுக்கலாம். பிரதர் அடுத்த டைம் எனக்கு ஃபோன் பண்ணாருன்னா நான் வாட்ச் பண்ணிக்கிறேன், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்.
ஸோ என்ன அப்படின்னா கரெக்ட், ஆக்சுவலாக ஃபோன் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். அவர்கிட்ட ஒரு பாயிண்ட்டை விசாரிக்கிறோம், பர்பஸ் முடிஞ்சா ஃபோனை என்ன பண்ணணும் அப்புறம் பிரதர் அப்படின்னு சொன்னாலே பிரச்சனை. இந்த ஈவில் ஸ்பீக்கிங்ல பிரதர் அந்த ஆர்டிக்கல் அருமையாக எழுதுறாரு. எதிரில் பயங்கரமா பேசுவாங்க, உங்களுக்கு தெரியுமா அந்த சிஸ்டர் இப்படி இந்த பிரதர் அப்படின்னு பயங்கரமா பேசும்போது நம்ம ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். வேற வழி இல்லாம அப்படிங்களா சரிங்க என்ன பண்றதுங்க அப்படிங்களா சரிங்க அவர் சொல்றாரு இப்படி ஆமா கொட்டுறது கூட ஈவில் ஸ்பீக்கிங் தான் அந்த புக்ல அருமையா எழுதியிருப்பார். அப்ப என்னன்னா நம்ம எக்லீஷா வர்றதே நம்முடைய அழைப்பை தெரிந்து கொள்ளதானே தவிர இங்க வந்து நம்மளை உயர்த்தி காமிக்கிறதுக்கும் ஈவிலான விஷயங்களை பேசுறதுக்கு இல்ல. ஏன்னா நம்ம புதிய எருசலேமா இருக்கிறோம். கற்கள் என்ன ஆகணும், பாடி ஆஃப் கிரைஸ்ட் கட்டப்படணும், ஒரு சரியான நேர்கோட்டு பாதையில நம்ம இருக்கணும். அருமையா அங்க சொல்றாரு பிரதர் பாருங்க, வாசிக்கிறீங்களா நான் வாசிச்சுங்களா? ஓகே. We want to build their faith up in the right direction. So I would suggest that we talk more along the line that would draw us towards the Lord and less along the lines that would draw us away from the Lord. ஸோ கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஒரே வரியில சொல்லணும்னா நம்ம பேசுற பேச்சு, நம்ம யாருக்கிட்ட பேசினாலும் சரி இல்லை யார் நம்ம கிட்ட பேசினாலும் சரி, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட அதிக நெருக்கம் நம்மளை கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். அந்த பாத்துல இருக்கணுமே தவிர தேவன்கிட்ட இருந்து வெளில வர மாதிரி என்ன பண்ணக்கூடாது. நாம ஒருத்தரை கைட் பண்ணாலும் ஒருத்தர்கிட்ட பேசினாலும் சரி அவங்க இன்னும் ஜீல் ஆகணும், இன்னும் பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்கணும். அந்த மாதிரி பேச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், பேசலாம். அதை தவிர மற்ற எந்த பேச்சு நம்ம பேசுறதுனால ஒரு பிரதர் ஸ்பிரிச்சுவலா டவுன் ஆகிறார் அப்படின்னா அது ஈவில் ஸ்பீக்கிங் தான். நம்ம பேசுறதுனால ஒரு சிஸ்டர் டவுன் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே மோசமான நிலைமையில போகுதுன்னா ஈவில் ஸ்பீக்கிங் தான். இதுல பாயிண்ட் என்னன்னா பேசுற நமக்கே தெரியாது இது ஈவில் ஸ்பீக்கிங். எதை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும்னா ஸ்கிரிப்சர், படிக்கிற சப்ஜெக்டுக்கு எதிராக படிக்கிற வசனத்துக்கு எதிராக நம்ம ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ணாத ஒரு ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியும். ஸோ 4 பெனிஃபிட் பார்த்துட்டோம் எக்லீஷா வர்றதுனால. கடைசியா நம்ம ரீகால் பண்ணலாம். ஸோ 5வது ஏன் பிரதர் எக்லீஷா வரணும், என்ன பெனிஃபிட்னா, இன்னைக்கு சண்டே இல்லை, நாளைக்கு சண்டே, நாளைக்கு பெரிய ட்ரையல் நமக்கு இருக்கும் ஆஃபீஸில் இல்லை நம்முடைய தனிப்பட்ட குடும்பங்களில் பெரிய பிரச்சனை வரப்போகுது, நாளைக்கு வரப்போகுது. இன்னைக்கே உங்களுக்கு தீர்க்க தரிசனம் என்ன பண்ணியாச்சு சொல்லியாச்சு. நாளைக்கு வர்ற பிரச்சனைய நாம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத அல்லது அதுக்குண்டான கிரேஸ் தேவன்கிட்ட இருந்து கிருபையை வாங்குறதுக்கு இங்க வந்து வாங்கினாதான் நாளைக்கு சர்வைவ் ஆக முடியும். தமிழ்ல சொல்லணும்னா வருங்கால சோதனைகளுக்கான கிருபைகளை நாம் பெறணும். நாளைக்கு நம்ம லைஃப்ல சிவியரான ப்ராப்ளம்லாம் வரப்போகுது ஃபியூச்சர்ல. அந்த ப்ராப்ளம்லாம் வரும்போது ரைட் டைரக்ஷன்ல ரைட் டிசிஷன் நம்ம எடுக்கணும் அல்லது தேவனுடைய டிவைன் கைடன்ஸ் அண்ட் கிரேஸ் நமக்கு வேணும்னா சபை கூடி வருதலை நம்ம என்ன பண்ணக்கூடாது. அருமையா பிரதர் சொல்றாரு, இன் மீட்டிங் வித் த பீப்புள் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் நம்ம சந்திக்கும் போது we will find grace. உண்மையா தேவனுடைய தெய்வீக கிருபையை நம்மளால உணர முடியும் தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது. அடுத்து சொல்றாரு, டு ப்ரிப்பேர் us ஃபார் த ஹார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஆர் கம்மிங். வருங்காலத்துல கடுமையான அனுபவம் வரும். அந்த அனுபவம் வரும்போது இங்க தேவனுடைய பிள்ளைகள் கூட தேவனுடைய கிருபையை நம்ம ருசி பார்த்தா மட்டும்தான் அதை என்ன பண்ண முடியும்னா ஓவர் கம். ஒன்றும் இல்லை, நம்ம பர்சனல் லைஃப்ல ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும், பெரிய ட்ரையல், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ட்ரையல். அன்னைக்கு எக்லீஷியா சண்டே வந்து உட்காந்தா சப்ஜெக்டே அதை பற்றி தான் இருக்கும். திங்கக்கிழமை அந்த பிரச்சனை வரும், அருமையாக என்ன பண்ணுவோம் ஓவர் கம். சப்ஜெக்ட்ல வரலையா மீட்டிங் முடிச்சு பிரதர்ஸ் யார்கிட்ட பேசும்போது அவங்க அந்த பாயிண்ட்டை சொல்லுவாங்க. ஒருவேளை தேவனுடைய இந்த ஐக்கியத்தை நம்ம விட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி கடினமான அனுபவங்கள் நாளைக்கு வரும்போது அன்புக்குரிய சகோதரர் சொல்ல ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம பார்த்துருக்கோம் நம்முடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய அன்பு சகோதர சகோதரிகள் ட்ரையல்ஸ்ல டிசிஷன் எடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறத நம்ம என்ன பண்ணியிருப்போம் பார்த்துருப்போம். ஏன் நம்மளே கூட ஒரு சில நாட்கள் அப்படி இருந்திருக்கலாம். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா லேக் ஆஃப் ட்ரூத், லேக் ஆஃப் ஃபெல்லோஷிப். தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியம் கொள்றது குறைவும் சத்தியம் குறைவுபடும் போது இந்த மாதிரி கடினமான அனுபவங்கள் தேவன் கொடுக்கும்போது நமக்குள்ள பெரிய ட்ரையல் இருக்கும். அதை ஓவர் கமே பண்ண முடியாது. ஓவர் கம் பண்ணோம்னா வேற ஆப்ஷனே இல்லை. எக்லீஷியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பவுல் ஒரு முறை கேட்கிறார், வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி
என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பாருங்க, கிறிஸ்துவுடைய பலம், தேவனுடைய கிருபை எங்க வந்தாதான் பெற்றுக்கொள்ள முடியும். சில டைம் இந்த எக்லீஷா வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்ன மாதிரி நிறைய ரீசன் சொல்லுவோம். அந்த ரீசனை பிரதர் நிறைய, ஆக்சுவலாக இந்த பாடம் பெருசு, நம்முடைய மூத்த சகோதரர் பெஞ்சமின் பாட்டன் அவர்கள் எழுதுனது, நிறைய டீட்டெயில் எழுதியிருக்காரு. அதில் சில விஷயம் தான் நம்ம போட்டிருக்கோம். என்ன சொல்றாங்கன்னா 3 ரீசன் சொல்றாங்க. நவ் சப்போஸ் யூ சே டு யோர் செல்ஃப், உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணுங்க, சொல்லிக்குங்க. நம்ம என்ன சொல்லுவோமா, கரெக்டு பிரதர், சபை கூடி வர்றதெல்லாம் கரெக்டு தான், உண்மைதான், புரியுது, ஆனா அப்படின்னு என்ன பண்ணுவோம். பிரதர்ஸ் எல்லாம் பாடத்துல நிறைய சொல்லும்போது சப்ஜெக்ட்லாம் கரெக்டு தான், எல்லாமே புரியுது, ஆனா அப்படிம்போம். அந்த ஆனா தான் பிரச்சனை. தெரியாம ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஆன்னு என்ன பண்ணிட்டாங்க, சொல்லி வேற கொடுத்துட்டாங்க. அவர் சொல்றாரு, வெல் ஐ நோ த லார்ட் ஹேஸ் டோல்ட் மீ ஐ ஷுட் நாட் forsake the assembly of myself with you people. தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்றதை நான் என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. தேவன் சொல்லி இருக்கிறார், எனக்கு தெரியுது, பட் அப்படிங்கிறார். அந்த பட் என்னன்னா, எங்க வீடு ரொம்ப தூரமா, அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்த்தது, எங்க வீடு ரொம்ப தூரமா இருக்கு. அடுத்து 2வது பாயிண்ட், எங்க சபையில எனக்கு ஒரு பிரதர் சிஸ்டர்ஸையும் பிடிக்காது, யாரையுமே எனக்கு என்ன பண்ணாது. இப்படி எல்லாம் ஒருத்தங்க இருக்காங்களான்னு நான் இமேஜின் பண்ணி பார்த்தேன் இது படிக்கும்போது. ஆனா இருந்திருக்கிறாங்க அந்த காலத்துல. சினாரியோ சொல்றாரு, வீடு தூரம் எக்லீஷாக்கு, அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். அப்படியே ரிஸ்க் எடுத்து வந்தாலும் அங்க இருக்கிற பிரதர் சிஸ்டர்ஸ் எனக்கு யாரையுமே என்ன பண்ணல. இப்படி யாரோ சொல்லுவாங்களா, எனக்கு இந்த சபையில யாரையுமே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன பண்ணியிருக்காங்க சொல்றாங்க. 3வது அடுத்தது சொல்றாரு, சம் ஆஃப் தம், எக்லீஷியால சில பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹேவ் வெரி பெக்யூலியர், அதாவது சில பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எக்லீஷியால எனக்கு சுத்தமா பிடிக்கல. காரணம், ரொம்ப பெக்யூலியரா அவங்களுடைய பிஹேவியர் இருக்கு. அதனால கீழே சொல்றாரு, ஐ ஜஸ்ட் திங்க் ஐ வில் ஸ்டே அட் ஹோம். யாருக்கு லாஸ்? இப்போ நாம யோசிக்கிறோம், சபை கூடி வருதல் இம்பார்ட்டன்ட் தான் பிரதர், சப்ஜெக்ட் எல்லாம் கரெக்ட் புரியுது, ஆனா எனக்கு வீடு தூரமா இருக்கு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். 2வது, எனக்கு எக்லீஷியால யாரையுமே பிடிக்கல அப்படின்னு என்ன பண்றோம், யோசிக்கிறோம். 3வது, அப்படியே எக்லீஷியா வந்தாலும் சில பேருடைய நடவடிக்கைகள் எனக்கு உடன்பாடே இல்லை அப்படிங்கிற மாதிரி பெக்யூலியரா இருக்கிறாங்கன்னு யோசிக்கிறோம். இதனால நான் பேசாம வீட்டுல என்ன பண்ணிக்கிறேன், இருந்து. ஒருவேளை நம்ம அப்படி யோசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இது பாருங்க, இது கிட்டத்தட்ட 100 வருஷம் முன்னாடி எழுதின தாட். யோசிக்கிறோன்னா தேவன் பாப்பார், இருந்துக்குங்க. யாரு கிளாஸ், எக்லீஷியா கிளாஸா, இங்க இருக்கிற சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் கிளாஸா? இல்ல, எந்த தனிப்பட்ட சகோதரி அல்லது சகோதரன் இப்படி யோசிக்கிறோமோ, யோசிக்கவே மாட்டோம். இந்த மாதிரிலாம் யோசிச்சோம்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப கீழே போகுதுன்னு அர்த்தம். அப்ப இப்படிதான் இருக்கும். சில தருணங்கள்ல சில சகோதரிகள் பெக்யூலியரா பிஹேவ் பண்ணுவாங்க. தேவன் என்ன பண்ணுவார், சபையில அனுமதிப்பார். நாம அதுக்காக எக்லீஷியா என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது, வரணும். வீடு தூரமா தான் இருக்கும், நம்ம தான் அடுத்து என்ன பண்ண முயற்சி எடுக்கணும். கரெக்டா இல்லைங்களா? எல்லாரையும் பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? எல்லாரையும் பிடிக்கலன்னா பிரச்சனை எல்லாருக்கிட்டையும் கிடையாது, நம்ம கிட்ட. ஒரே பாயிண்ட், இவ்வளவு பிரச்சனை ரியலாவே இப்படி இருந்தா கூட சகோதரர் கேட்கறது ஒரே பாயிண்ட், நீங்க தேவனை நம்புங்களே, இங்க இருக்கிற எல்லாத்தையும் மறந்துருங்க. எல்லாத்தையும் கைட் பண்றவர் யாரு? தேவன் நினைச்சா ஒரு செகண்ட்ல எக்லீஷியாவை தலைகளா மாத்த முடியாதா? ஒருவேளை ஒருத்தர் இப்படி யோசிக்கிறாருன்னா, நெகட்டிவான பெர்ஸ்பெக்டிவ் யோசிக்கிறாருன்னா, முதல்ல அவருக்கு என்ன சொல்றாரு, முதல்ல நீங்க தேவன் என்ன பண்ணுங்க, நம்புங்க. அவருக்காக முதல்ல எக்லீஷியா நீங்க என்ன பண்ணுங்க, வாங்க. அதுக்கப்புறம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதான் வசனம் சொல்லாரு, மனுஷராலே கூடாதவைகள் தேவனாலே. இல்ல நான் வீட்டில தான் உட்காந்துப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரி சிவியர் ட்ரையல் வரும்போது நம்ம நினைச்ச இடத்துக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது. இது வந்து 5th பெனிஃபிட். 5th பெனிஃபிட் என்ன பார்த்தோம்? டெஸ்ட் வருதுன்னா டெஸ்ட்டை ஓவர் கம் பண்றதுக்கு சொல்யூஷன் இங்கே தான் கிடைக்கும். ஆன்சர் பேப்பர் வாங்கிட்டு போய் நாளைக்கு எக்ஸாம் என்ன பண்ணுவோம், எழுதுவோம். அடுத்து 6வது பெனிஃபிட், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம சபையா மாறிட்டோம். பரலோகத்துல யாரெல்லாம் இருப்பாங்க நம்ம கூட? நம்ம சபையா மாறிட்டோன்னு சொன்னதுக்காகவே முதல்ல தண்ணி குடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பரலோகத்துல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணுங்க, பதில். பரலோகத்துல யார் இருப்பாங்க நம்ம கூட? புது சிருஷ்டி. அதாவது நீங்க வந்து டாக்டரினாவே பேசக்கூடாது. அதாவது கேரக்டரா கேட்கும்போது டாக்டரினா பேசுறது, டாக்டரினா கேட்கும்போது கேரக்டரா பேசுறது.
யார் இருப்பாங்கன்னு கேட்டா தேவன் இருப்பாரு, கிறிஸ்து இருப்பாங்க, 1,40,000 பேர்ல ஒரு ஆள் நான் பிரதர், மீதி கவுண்ட் இருக்கும். அதெல்லாம் ஓகே, எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம எக்லீஷியால இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருப்பாங்களா, முதல்ல அதை நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும். உடன் பரிசுத்தவான்கள் நீங்க பேரு இது எல்லாத்தையும் மறந்துங்க. நம்ம எக்லீஷியால இருந்து நம்ம எல்லாருமே போகணுங்கிறது தான் ஃபெய்த்து. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கவுண்ட் சொல்றேன். அட்லீஸ்ட் ஒரு 15 பேர் இருப்பாங்களா பரலோகத்துல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. ஏன் பிரதர் 15 சொன்னீங்க, 40 சொல்லுங்கன்னா 40ன்னு வச்சுக்கோங்க. 40 பேர் இருப்பாங்களா? இருப்பாங்க. சரி, 40 பேர் பரலோகத்துல இருப்பாங்க. எப்படி உயிர் தெழுந்தோன்னா இந்த 40 பேரையும் பரலோகத்துல பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க, உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கவே இல்லை, நீங்க எப்படி ட்ரூத்துக்குள்ள வந்தீங்க, இப்படி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோமா அங்க? அப்ப எங்க டிஸ்கஸ் பண்ணுவோம்? அதான் 6th பெனிஃபிட். நம்ம கூட இப்ப பாக்குற முகங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த முகங்கள் 40 வருஷம் 30 வருஷம் நம்ம கூட வரவங்க கிடையாது. கரெக்டா இல்லைங்களா? சதா காலம் சாகாமையில நம்ம கூட இருக்கிறவங்கள தான் கண்ணுல பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல எத்தனை பேர் சபை நமக்கு தெரியாது, ஆனா நம்ம விசுவாசிக்கிறோம் எல்லாரும் சபைன்னு. அப்போ சபையின் பிள்ளைகளை கண்ணுல பார்க்கும்போது நம்ம எல்லாரும் ஒன்னா சதா காலம் இருக்க போறன்றதை நம்ம உணரும் போது அதுக்கான அருமையான இடம் பூமியிலேயே கொடுக்கிறார். நீங்க ஒருத்தரை பத்தி ஒருத்தர் என்ன பண்ணுங்க, தெரிஞ்சுக்குங்க. அவர் சொல்றாரு, நம்முடன் நித்தியத்துக்கும் இருக்க போகிறவர்களை பற்றி நாம நல்லா அறிஞ்சு கொள்றதுக்கு அருமையான வாய்ப்பு. பவுல் பேதுரு ஒன்னா இருக்கும்போது எப்படி இருந்திருப்பாங்க? பவுல் கொஞ்சம் எனக்கு அர்ஜென்ட் ஆபீஸ்ல வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு பாரு பவுல். பேதுரு சொல்லுவாரா? அப்படின்னு அந்த ஜீல், அந்த வைராக்கியம், என்னுடைய சகோதரி, என்னுடைய சகோதரன் ஒரு உதவி கேட்கிறார், இல்ல நான் ஒரு உதவி பண்ண போறேன் அப்படின்னா எவ்வளவு ஒரு பயங்கரமான உணர்வு பூர்வமான ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கும் அவங்களுக்குள்ள. அந்த கனெக்ஷன் இப்ப நமக்குள்ள என்ன பண்ணணும் இருக்கணும். இங்க அந்த எந்த ஒரு பாண்டேஜும் காமிக்காம பரலோகத்துல வந்தோன்னா, பிரதர் வாங்க நீங்க பரலோகத்துக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு அங்க ஷாக் ஆகிற விஷயம் கிடையாது. இங்க ரியலைஸ் பண்ணும், ரியலா இவங்க என் சிஸ்டர், இவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, இவங்க என் பிரதர், இவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, நான் தான் மோசமானவன், இப்படி நம்ம யோசிக்கணும். அப்ப அவங்களுக்கு உதவி, அவங்களோட அன்பு பரிமாறுறது, பேசுறது அப்படியே ஒரு நல்ல ஒரு ஜெல்லா இருக்கணும் வித் டிசிப்ளினோட. அப்படி இருக்கும்போது நிறைய காரியங்கள் கற்றுக்கணும். இதை விட்டுட்டு எனக்கு ப்ரெஷர் ஆஃபீஸில் இல்லைங்களா, இந்த ஆஃபீஸுங்கிற வார்த்தை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. இதை நேற்று மீட்டிங் வச்சா எல்லாருனாலையும் வர முடியாது. பட் அடிக்கடி நம்ம சொல்றது என்னன்னா ஆஃபீஸ். அப்புறம் எக்லீஷியாவை ஸ்கிப் பண்ணிட்டு தேவையில்லாத இடங்களுக்கு என்ன பண்றதுன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு டைம் என்ன பண்ணுறது, ஸ்பெண்ட் பண்றது. எக்லீஷியாவுக்கு வாங்கினா எனக்கு எக்லீஷியா என்ன பண்ணல, பிடிக்கல. யோசிச்சு பாருங்க, நம்ம கூட எவர் லாஸ்டிங்கா இருக்க போறவங்க நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறாங்க. ஒருவேளை தேவன் சித்தம் இருந்தா நம்ம எல்லாருமே அங்க இருப்போம். அப்படி இருக்கிறவங்கள இங்கேயே பேசுறதுக்கு, இங்கேயே பழகிறதுக்கு, அவங்களோட ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதுக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்துருக்கும் போது, இல்ல எனக்கு இவங்கெல்லாம் முக்கியம் கிடையாது, எனக்கு ஆஃபீஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் இருக்கு, என் குழந்தைய நான் என்ன பண்ணணும், பார்க்குக்கு இன்னைக்கு கூட்டிட்டு போகணும், அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றோம்னா யோசிச்சு பாருங்க. டைம் ப்ரெஷியஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்போம். இது எப்போ தெரியுங்களா புரியும்? ஐசியூவில் பெட் ரிட்டன் ஆகிட்டு ஆக்சிஜன் போகும்போது நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், சரி வாழ்க்கையை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த தேவன் டெய்லி ரியலைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு தரார். ஏன் நம்ம பண்ணக்கூடாது? இதுதான் எக்லீஷியாவுக்கு நம்ம வரணுன்றதுக்கு 6th பெனிஃபிட்டா நம்ம பார்க்குறோம். நம்பர் 7th பெனிஃபிட் என்னன்னா, இங்க நம்ம அப்படி கூடி வரும்போது நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு பல பிரச்சனை இருக்கும். ஒருவேளை தேவன் நம்மள ஒரு கருவியா பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை என்ன பண்ணுவாரு, கொடுக்க வைப்பார். இல்ல நம்மளே பிரச்சனையோட வந்திருப்போம், இன்னொரு பிரதர் நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் என்ன பண்ணுவாரு, கொடுப்பாரு. இது உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது. உலகத்துக்கு நீங்க போய் பாருங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க, ஒரு வருஷம் வேர்ல்டு டூர் என்ன பண்ணுங்க, இருக்கிற சொத்தெல்லாம் வித்துட்டு வேர்ல்டு டூர் போங்க, மனசு நிம்மதியா இருக்குமா. இதுதான் உலகத்தாருடைய கவுன்சிலிங். அப்படியே வண்டி எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, இங்கிருந்து இமயமலைக்கு போயிட்டு வாங்க, இதுதான் அவங்களுடைய கவுன்சிலிங். ஆனா நமக்கு இங்க தெரியும், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பலவீனம் இருக்குன்னா அந்த பலவீனத்துக்கு இங்க இருக்கிற பிரதர் கொடுப்பாங்க கவுன்சிலிங். வசனத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. சில பேர் யோசிக்கலாம், பிரதர் எனக்கு எல்லாமே இருக்கு, ஆனா யாருமே என்கிட்ட வந்து கவுன்சிலிங்கா கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, யாருமே எனக்கு அட்வைஸ் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, யாருமே எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில உதவியே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யாராவது யோசிக்கிறீங்களா? அவருக்கே யோசிக்கிறீங்களான்னா நீங்க தவறா எடுத்துக்கணும், இப்படி எல்லாம் கரங்கள் காமிக்கிறதுனால. அப்படின்னு நம்ம யாராவது யோசிச்சோம்னா, பிரதர் கொடுக்குற அட்வைஸ், போய் கண்ணாடியே நல்லா பாருங்க, பிரச்சனை யாருக்கிட்ட இருக்கு,
உங்ககிட்ட ஒருத்தர் வந்து அட்வைஸ் கொடுக்கறக்கே பயப்படுறாரு, அல்ல உங்ககிட்ட ஒருத்தர் ஆலோசனை கொடுக்கறக்கே ஒரு ஒரு சகோதரி பக்கத்திலேயே வர மாட்டேங்கிறாங்கன்னா பிரச்சனை அவங்க கிடையாது, பிரச்சனை யாரு? நம்ம தான். அதை எப்படி சொல்றாருன்னா, சிஸ்டர் இது மட்டும் In assembling with the people of God, they help us and we are able to help them. Do they help us? They certainly do if our heart is in the right attitude. அதாவது நமக்கு அவர்கள் உதவி செய்வாங்க, அவங்க உதவி செய்யலைன்னா என்ன அர்த்தம்னா நம்முடைய இருதயம் நம்முடைய எண்ணங்கள் ஒரு ரைட் ஆட்டிடியூட்ல இல்லை. அதை வந்து சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ரியலைஸ் பண்ணிட்டாங்க. நம்ம பக்கத்துல என்ன பண்ண மாட்டாங்க, ஏன்னா சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. நம்ம ஹார்ட் வந்து ஒரு ரைட் ஆட்டிடியூட்ல இருக்கும்போது, ஹம்புலா ஏத்துக்கிற மாதிரி மைண்ட் இருக்கும்போது என்ன பிரச்சனைனாலும் சொல்யூஷன் கொடுப்பாங்க சபையில. ஒருவேளை போன வருஷம் கான்சன்ட்ரேட் பண்ண சகோதரி கூட 10 வருஷமா ட்ரூத்ல இருக்கிற ஒரு பிரதருக்கு ஒரு சிஸ்டருக்கு கொடுக்க முடியும் சஜஷன். அவங்களுடைய பிஹேவியர்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, டீச் பண்ணுவாங்க. இதுக்காக தான் நம்ம எங்க வரோம்னா இங்கிலீஷ். அடுத்து நம்ம கன்வென்ஷன் போவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி அங்க கோயம்புத்தூர்ல போடும்போது எல்லாத்துக்கும் சொன்னேன், நீங்க தேடாதீங்க என் போட்டோ எங்க இருக்கு அப்படின்னு. இங்க பிரச்சனை இல்லை, நமக்கு தெரியாது, டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப. ஏன்னா பிபிஎஸ் கன்வென்ஷன்னா உடனே நீங்க பாத்துருவீங்க டக்குன்னு இல்லையா. கன்வென்ஷன்ஸ் போறோம், என்ன மைண்ட் செட்ல போகணும்? இப்போ தேவனுக்கு சித்தம் இருந்தா ஜெனரல் கன்வென்ஷன் நம்ம போவோம் மே மாசம், ஓகேங்களா. கன்வென்ஷன் போகும்போது என்ன மைண்ட் செட்ல போகணும்? தேவனுடைய வார்த்தைய கேட்கணும். அடுத்து சகோதர அன்பைக்கும் இதெல்லாம் இருக்கு. இதுல வந்து பிரதர் ஒரு பாயிண்ட் எழுதுறாரு, என்னன்னா இது வந்து என்னன்றதை நான் சொல்லிடுறேன், படிக்க வேணாம். அதாவது ஒரு மாநாடு, ஒரு கன்வென்ஷன் அல்லது ஒரு எக்லீஷியா போகும்போது, எக்லீஷியாவுக்கும் பொருந்தும், போகும்போது எனக்கு தெரியாத எதுவும் பேச மாட்டாங்க இன்னைக்கு, அதே சப்ஜெக்ட் தான் எனக்கு எல்லாமே. அதாவது சண்டே மார்னிங் எக்லீஷியா வரும்போது அல்லது ஒரு கன்வென்ஷன் போகும்போது நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்கக்கூடாது, விசேஷமா பாடம் படிச்சு பேசுற சகோதரர்களுக்கு ஸ்பெஷலா இந்த பாயிண்ட் நம்ம எல்லாருக்கும் காமனா பொருந்தும். என்ன மைண்ட் செட் இருக்கக்கூடாதுன்னா, எனக்கு எல்லாமே தெரியும், இந்த சப்ஜெக்ட்ல என்ன ஆயிடுச்சு 10 வருஷம் முன்னாடி நான் படிச்சுட்டேன், இதெல்லாம் அந்த பிரதர் என்ன பண்ணிட்டாங்க எடுத்துட்டாங்க, இதெல்லாம் நான் படிச்சு நான் தான் அதை என்ன பண்ணியிருக்கேன் கையிலேயே எழுதிய நான் நோட்ஸா கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு. அந்த ஆல் ஐ நோ அப்படிங்கிற ஆட்டிடியூட முதல்ல சுருட்டி வெளியே என்ன பண்ணணும். இங்க யார தேவன் பயன்படுத்தினாலும் கன்வென்ஷன்ஸ்ல அதுல நமக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கும். நமக்கு என்ன ஆட்டிடியூட் இருக்குன்னு சொல்றாருன்னா, டீச்சபிள் ஆட்டிடியூட் இருக்கும். யாராவது ஒருத்தர் விஷயத்த சொன்னாங்கன்னா அதை கற்றுக்கொள்ற மனப்பான்மை நமக்குள்ள இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க கிளியரா சொல்றாரு, ஒரு கன்வென்ஷன் போறோம்னா இதை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பாருங்க. எனி கன்வென்ஷன் ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்க கன்வென்ஷன் அட்டன் பண்ணுங்க, இதுதான் டாபிக்கா இருக்கும். இதை விட்டு வேற டாபிக் இருக்குமா? பிரதர்லி லவ் பத்தி பேசுவாங்க, கரெக்டுங்களா? கண்டிப்பா சப்ஜெக்ட்ஸ்ல வரும். பொறுமையா இருங்க, கேரக்டர் பொறுமைனா பொறுமை, தாழ்மை, அன்பு, இதை பத்தி என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க. ஜீலா எப்படி இருக்கிறது, இன்னைக்கு பாடம் கூட இந்த 3rd பாயிண்ட் தான், ஜீலா இருக்கணும், சபை கூடி வரணும்ட்டு இதை பத்தி பேசுவாங்க. அதை விட்டா அட்வான்ஸா ப்ராஃபசி அண்ட் கிங்டம் கான்செப்ட்ஸ் பேசுவாங்க. எத்தனை வருஷம் எத்தனை கன்வென்ஷன் போனாலும் இதுதான் பேசுவாங்க. இதுதான் பேசுறாங்கன்றனால எனக்கு எல்லாமே தெரியுங்கிற மைண்ட் செட்ல ஒரு கன்வென்ஷன் போய் உட்கார முடியுமா? சில டைம் யோசிப்பாங்க, ட்ரை சம்திங் நியூ, புதுசா ஏதாவது என்ன பண்ணுங்க. ட்ரை சம்திங் நியூலாம் கிடையாது, ஸ்கிரிப்சர்ஸ்ல இதுதான் இருக்கு, இதுதான் வரும். பட் பாயிண்ட் நமக்கு வரும்போது நமக்கான கவுன்சிலிங் வரும் சப்ஜெக்ட்ஸ்ல. அதே பிரதர்லி லவ் தான். நீங்க யோசிச்சு பாருங்க, சகோதர அன்புன்னு எத்தனை சப்ஜெக்ட் கேட்டிருப்பேன் இது வரைக்கும்? எல்லா சப்ஜெக்டும் ஒரே மாதிரியா இருந்திருக்கும்? இருந்திருக்காது. டிவைன் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல கிங்டம் லெசன்ஸ் நிறைய கேட்டிருப்பேன், எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. அந்த காலகட்டத்திற்கு நமக்கு என்ன வேணும், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு கொடுப்பார். அடுத்து பிரெயின் ஸ்டடி உட்காரோம், எக்லீஷியால உட்காரோமா, ஜூம்ல உட்காருவோம் நினைக்கிறேன், ஐ திங்க், இல்லை நேரில் உட்காரோம். இப்போ நம்ம எல்லாரும் உட்காந்தாச்சு, பிரதர் என்ன பண்றாங்க, கண்டக்ட் பண்றாங்க, பாயிண்ட் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பாயிண்ட்டை சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ சகோதரர் ஏ பாயிண்ட் சொல்றாரு, எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. சகோதரர் ஏ என்ன பண்றாருன்னா பிரெயின் ஸ்டடியில பாயிண்ட் என்ன பண்றாரு, இப்போ பேசிட்டு இருக்காரு. இப்போ நம்மளாம் என்ன பண்ணணும், அப்போ அடுத்த பாயிண்ட் நான் இதுதான் பேச போறேன், அதனால இது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பண்ணலாமா? நிறைய டைம் நம்ம பண்ணுவோம், நிறைய எக்லீஷியாஸ்ல அந்த அனுபவங்களை நம்ம பார்த்துருக்கோம்.
பிரெயின் ஸ்டடியில் அப்படியே ஒன்னா உட்காந்து ஒரு சகோதரி பேசும்போது அப்படியே மைண்ட்லயே எடை போடுவோம். பிரதர் எழுதியிருக்காரு இந்த பாயிண்ட், இந்த பிரதரா அவ்வளோ ஒன்று இம்ப்ரெசிவா பேச மாட்டாரு, நம்ம பாயிண்ட் என்ன பண்ணலாம். இந்த சிஸ்டரா இவங்க ஜென்ரலா பேசுவாங்க, இவங்க படிச்சுட்டு வர மாட்டாங்க, ஜென்ரலா ஏதோ ஒன்று பேசுவாங்க அப்படின்னு. இந்த பிரதரா இல்ல இவர் சூப்பர் பாயிண்ட் பேசுவார், அதனால வெயிட் பண்ணு, இவர் என்ன பண்ணலாம் கவனிக்கலாம் அப்படின்னு கவனிப்போம். அவர் சொல்றாரு பிரெயின் ஸ்டடியில மட்டும் நம்ம அந்த அட்டன்டிவா இல்லாம இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் நமக்கு உச்சகட்ட மனமேட்டிமை இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்ற பாயிண்ட் தான் கரெக்டு, அவங்கெல்லாம் பேசிட்டும் நான் படிச்சுட்டு நான் கடைசியா பாயிண்ட் பேசுவோம் பாருங்க, சூப்பரா பேசுவோம் பாருங்க நான் அப்படின்னு நம்மளா கனவு என்ன பண்ணிக்குவோம் மனசுக்குள்ள. பிரதர் எழுதுறாரு பாயிண்ட், இட் இஸ் pride that causes us to be the inattentive whether another is speaking. இன்னொரு சகோதரன் பேசும்போது நம்ம கவனக்குறைவா நம்ம வேற வேலையை செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். பிரெயின் ஸ்டடியில கலந்துரையாடல்ல ரொம்ப டேஞ்சரான பாவம். எனக்கு எல்லாம் தெரியும், இது ஒன்றும் புது பாயிண்ட் கிடையாது, நான் என் பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன், ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன். உச்சகட்ட பிரைட். பவுல் ஒரு பாயிண்ட் எழுதுறாரு, 1 கொரிந்தியர் 4:15. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாதியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள 10,000 டீச்சர்ஸ், 10,000 டீச்சர்ஸ்ன்றார். இங்க இருக்கிற ஒவ்வொரு கான்சக்ரேட்டட் சிஸ்டரும் பிரதரும் நமக்கு டீச்சர்ஸ். அருமையான பாயிண்ட் சொல்லுவாங்க பிரெயின் ஸ்டடியில. நம்ம கவனிக்காம நம்ம பாட்டு கவனக்குறைவா இருந்தோம்னா பெரிய லாஸ் நமக்கு தான். அது மாத்திரம் இல்ல, நம்ம எல்லாரும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். கரெக்டுங்களா? எக்ஸாம்பிளா இருக்கணும் இல்லையா? லைஃப்ல இருக்கணும். சொல்றாரு வாழும் நிருபங்களை என்ன பண்ணும் இருக்கணும். பிரதர் ஒரு அருமையான சினாரியோ சொல்றாரு, பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள். ஒரு கிறிஸ்தவ குடும்பம், கரெக்டுங்களா? ஒரு கணவன், ஒரு மனைவி, பிள்ளை. இப்படி இருக்கிற குடும்பத்துல நம்முடைய மூத்த சகோதரர் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கிறார். அந்த மாதிரி எடுத்துக்கலாமே. இப்ப நம்முடைய குடும்பமா இருக்கிறோம், ஓகேங்களா? ஒரு சகோதரர் என்ன பண்றாங்கன்னா ஊழியத்துக்காக வராங்க, ஓகேங்களா? அந்த சிஸ்டர் ரொம்ப ஜீல், அந்த ஃபேமிலியில அந்த சிஸ்டர் ரொம்ப ஜீலு. பிரதர் அந்த அளவுக்கு ஜீல் இல்லை, பேருக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு, ஒரு கான்சக்ரேஷனுக்குள்ள இருக்காரு. இது வந்து ஒரு சினாரியாவா சொல்றாரு. இப்போ சகோதரர் பெஞ்சமின் பாட்டன் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு என்ன பண்றாங்க போறாங்க. ஒரு சினாரியோ சொல்றாரு. அந்த சிஸ்டர் எக்லீஷியால பயங்கரமான ஆக்டிவ், அவங்கள மாதிரி ஷார்ப்பான ஸ்டூடெண்ட் எக்லீஷியாலே கிடையாது. அப்படி இருக்கிற சகோதரி வீட்டுக்கு போனோன்னே கவனிப்பாங்க இல்லையா, பிளேட் எல்லாம் வச்சுருவாங்கல்ல சாப்பிட்றதுக்கு. பிளேட் வச்சோன்னா இங்கே அவங்க கணவன் இருக்காரு. கணவன் எப்படி இருக்காருன்னா சத்தியத்தில் கொஞ்சம் ஜீல் கம்மியாக இருக்கிறாரு. இங்கே தேவனுடைய வேலையை செய்யக்கூடிய சகோதரர் என்ன பண்ணுறாரு இருக்கிறாங்க. இப்போ அந்த சிஸ்டர் இங்கே இருக்காங்க. இந்த பிரதருக்கு வேணாங்க பரிமாறிட்டே என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. இங்கே ஜீல் குறைவாக அவங்க கணவன் இருக்காங்க. அவர் கை காமிக்கிறாரம்மா எனக்கு ஒரு சப்பாத்தின்னு, கொஞ்சம் இருங்க உங்களுக்கு தெரியாது கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு இவங்களை பிரதர், ஏன்னா பிரதர் வந்திருக்காருல வீட்டுக்குன்னு கவனிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த பிரதர் ஒரு அட்ரஸ் கேட்கிறாரு, போஸ்ட் ஆஃபீஸ் எப்படி போகணும்னு கேட்கிறாரு. இதெல்லாம் அன்னைக்கு இருந்த எக்ஸாம்பிள், இன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸ் கிடையாது. உடனே சொல்றாங்க நீங்க போங்க, ரைட்ல திரும்புங்க, லெஃப்ட்ல திரும்புங்க, அப்படி போங்க இப்படி போங்க, டீட்டெயிலா பேசுறாங்க. அதே அவன் ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு பேசுறாரு, கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்போ பிரதர் சொல்றாரு எக்ஸாம்பிள், நம்ம இப்ப பாக்குறோம் இல்லைங்களா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது டெம்பரவரி தான். ஏன்னா அவங்களோட நம்ம 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றோம் ஹார்ட்லி இல்லைங்களா, ஒரு 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்றோம். இங்க ரியல் கேரக்டர் என்ன ஆகாது, நம்ம பாக்குறோம் ஜீலா இருக்காங்கன்ட்டு. அவங்களுடைய தனிப்பட்ட குடும்பங்கள்ல போய் நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம தங்கணும்னா அவர் என்ன தங்குங்கன்னு சொல்ல வரல, ரியல் கேரக்டர் நம்ம யாரு ஒண்ணு இல்லைங்க. நம்ம வீட்டுல நம்ம ஒரு சகோதரி, நம்மளுடைய ஹஸ்பண்டை கேட்டு பாருங்க, நம்மளுடைய ரியல் கேரக்டர் என்ன பண்ணுவாரு சொல்லுவார். நம்ம ஒரு கணவனா இருக்கிறோம், நம்ம ஒய்ஃபை கேளுங்க, நம்ம ஒரு ட்ரூ கிறிஸ்டியன் லைஃப் வாழ்ற மேல என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்றக்கும் எக்லீஷியால எல்லாரும் சொல்றக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். இல்ல பிரதர் வித்தியாசமே இல்ல, என் மனைவி சொல்ற மாதிரி தான், இல்ல என்னுடைய கணவன் சொல்ற மாதிரி தான் எக்லீஷியாலையும் சொல்றாங்கன்னா நீங்க எங்கேயோ போயிட்டீங்க வாழ்க்கையில். இல்ல வித்தியாசங்கள் இருக்கு, நான் வீட்டுல வேற மாதிரி இருக்கேன், எக்லீஷியால வேற மாதிரி இருக்கேன்னா அவர் சொல்றாரு இந்த வாழ்க்கை பத்தாது, சரி பண்ண வேண்டிய இடத்துல முதல்ல என்ன பண்ணும் சரி பண்ணும். அததான் இங்க சொல்றாரு, அன்பான நண்பர்களே ஓரிரு நாட்கள் கூடும் போது அதை நம்ம என்ன பண்ணலாம், 2 நாள் நம்ம ஒன்னா இருக்கும்போது என்ன பண்ணலாம், ஈஸியா ஒரு பிஹேவியரை காமிக்கலாம். உண்மையிலேயே நம்ம ஹார்ட்ல என்ன இருக்குன்றது நம்ம கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
அடுத்து எக்லீஷியால இன்னொரு சினாரியோ சொல்றார். சாங் பாடுறோம்ல, சாங் போடும்போது பக்கத்துல ஒரு பிரதர்கிட்ட புக் இல்லை, என்ன பண்ணும்? ஷேர் பண்ணும். கரெக்டா இல்லைங்களா? ஷேர் பண்றதுக்கு பிரதர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு. சில டைம் நம்ம எக்லீஷியாவை காரணம் சொல்லிட்டே இருப்போம். எக்லீஷியா சரியில்லை, எக்ஸாம்பிள் சொல்றோம், யாரும் தவறு எடுத்துக்க வேணாம். வழி நடத்துற சகோதரர்கள் சரியில்லை, இந்த ஊழியங்கள் செய்யக்கூடிய பிரதர்ஸ் சரியில்லை, சிஸ்டர்ஸ் சரியில்லை, பைபிள் ரீடிங் சரியில்லை, மைக் சரியில்லை, ப்ரொஜெக்டர் சரியில்லை, நிறைய சொல்லிட்டே இருப்போம். காமனாக சொல்லுவோம், ஸ்பீக்கர் சரியில்லை, லிஃப்ட் சரியில்லை, கம்ப்ளைண்டாக அடுக்கும். அடுக்கிறங்கன்னு சொல்ல, அடுக்கும், காமனாக சொல்லுவோம். பிரதர் என்ன பாயிண்ட் எழுதுறாருன்னா, எக்லீஷியானா எத்தனை பேர்? நம்ம எல்லாரும் சேர்ந்து தான். எக்லீஷியா சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம்னா என்ன அர்த்தம்னா, நான் சரியில்லைன்னு என்ன நானே என்ன பண்ணிக்கிறேன், நல்லா திட்டிக்கிறேன். அவர் சொல்றாரு, சேஞ்சு வெளியிருந்து வரணும்னு எதிர்பார்க்காதீங்க, சேஞ்ச் உங்ககிட்ட இருந்து என்ன பண்ணுங்க. அதுக்கு தான் இந்த சினாரியோ சொல்றாரு, சாங் புக் ஷேர் பண்றதை பத்தி. இதை மட்டும் வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? அதற்கு நீங்கள் ஓரளவுக்கு காரணம் என்ற எண்ணத்தை நீங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் சரியான முன்மாதிரியை வைத்தால் நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் மிகவும் முக்கியமற்ற நபராக இருக்கலாம். அதே சமயம் அந்த நிலையை சமாளிக்க உதவுவதில் உங்கள் செல்வாக்கு மதிப்புமிக்கதாக இருக்கும். அவர்களை குறை சொல்லாதீர்கள், ஆனால் உங்களை நீங்களே குற்றம் சொல்ல தொடங்குங்கள். அதாவது எக்லீஷியான்னு திட்டுறது என்னன்னா, நாமளே என்ன பண்ணிக்கிறோம், திட்டிக்கிறோம். ஏன்னா நம்ம தான் எக்லீஷியா. அங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு நல்ல காரியம் எக்லீஷியால வரணும் அப்படின்னா ஒரு சகோதரன் பொறுப்புல இருந்து தான் பண்ணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. நீங்க என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒரு கவனக்குறைவா, ஒரு மதிப்பு இல்லாத ஒரு சிஸ்டர் பிரதரா கூட இருக்கலாம். இந்த மாதிரி குட் கேரக்டருக்கு அந்த புக்கை ஷேர் பண்றாங்க இல்லைங்களா, இதை பார்த்து பல பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க எக்லீஷியால். அப்ப நம்ம இங்க யாரா இருக்கிறோம் எக்லீஷியாங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம என்ன பிஹேவியர் எக்லீஷியால காமிக்கிறோம். ரியலா குட் பிஹேவியர்னா அப்படியே எல்லாருக்கும் பரவும். எல்லாரும் அந்த ஹேபிட் என்ன பண்ணுவாங்க, வளர்த்துப்பாங்க. நம்ம யாரையும் குறை சொல்ல வேணாம், நாம என்ன பண்ணோம். சரி. அடுத்து எல்டர்ஸ்க்கு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. இது ஒரு பெரிய சினாரியோ, நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். எல்டர்ஸ், ஒரு சபையில 5 எல்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க. ஒரு பிரதர் முன்னாடி நின்று மீட்டிங் கண்டக்ட் பண்றதுக்கு வரவே மாட்டேங்கிறார். ஒரே பிரதர் கண்டக்ட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அப்புறம் கேட்டிருக்காரு, போய் ஏன் ஒரே எல்டர் தான் இருக்கீங்களா? இல்லை, நாங்கள் வி ஹாவ் 5 எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது ஏன் அந்த இன்னொரு பிரதர் ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு, இல்லை அவர் முன்னாடி வரைக்கே கூச்சப்படுறாரு, நான் போய் எவ்வளோ கேட்டு பார்த்தேன் வரவே மாட்டேங்கிறாருன்னு அந்த பிரதர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. உடனே இங்க பிரதர் சொல்றாரு, கொடுங்கன்னு அந்த நோட்டை வாங்கிட்டு போய் இவர் நம்ம சகோதரர் போய் மூத்த சகோதரர் அவர்கிட்ட கொடுத்து நீங்க பண்ணுங்கன்னா, அவர் அதே மாதிரி நான் வரமாட்டேன், எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்குன்ட்டு. உடனே ஒரே வார்த்தை தான் கேட்டாராம், நீங்க சபைக்கு எல்றா இல்லையான்னு கேட்டிருக்காரு. ஆமா. எல்ரோடைய வேலை என்னன்னு தெரியுமா அப்படின்னு. தெரியும். எல்ரா சபை ஏன் உங்களை எலெக்ட் பண்ணியிருக்குன்னா, இந்த ஊழியத்தை நீங்க பண்ணுவீங்கன்னு நம்பிதான் என்ன பண்ணுது, எலெக்ட் பண்ணுது. இது உங்க டியூட்டி, போய் நீங்க என்ன பண்ணுங்கன்னு ஒரு முறை என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பிரதர் ஆட்டோமேட்டிக்கா அவர் ஊழியத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா செஞ்சிருக்காரு. அப்படின்னா இங்க 2 பாயிண்ட் சொல்லாரு. கோ எல்டர்ஸ், நிறைய எல்டர்ஸ் இருக்கா ஒரு சபையில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 எல்டர் இருக்கிறாங்கன்னா ஊழியங்களை ஈக்குவலா என்ன பண்ணிக்கணும், பகிர்ந்துக்கணும். ஒருத்தரே என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாதுங்கிற பாயிண்ட்டையும் அவர் ஷேர் பண்றாரு. அதான் அந்த பாயிண்ட் சொல்லும்போது கூட இங்க நம்ம கூடி வரும்போது ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எதுக்குன்னா சபையாக அந்த சரீரத்தை என்ன பண்றதுன்னா கட்டி எழுப்பு. இந்த ஃபைனலா சபைக்கு ஏன் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஸ்பிரிச்சுவலான விஷயங்களை வளர்த்தி கொள்ளணும்னா அதுக்கு ஒரே பிளே கிரவுண்டு எக்லீஷியா தான். இங்க நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு சூழ்நிலை நடக்கும், இங்க நம்ம தாழ்வை காமிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இது எதுவுமே வெளியே கிடைக்காது, இங்கதான் ஸ்பெசிஃபிக்கா கிடைக்கும். அவர் சொல்றாரு, எக்லீஷியாக்கு நம்ம வரோம் இல்லைங்களா, காலையில வந்தோம் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு வந்தோம், உள்ள வரும்போது ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருப்போம். என்ன எக்ஸ்பெக்டேஷன், இன்னைக்கு தேவன் என்ன சத்தியம் கொடுக்க போறாரோ அப்படின்னு சொல்லி அடியனை மயக்கம் போட வச்சிருவானா. எக்ஸாம்பிள் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, நான் போனா எனக்கு அந்த சேர், அந்த கார்னர் சீட்டு எனக்கு யோசிக்க மாட்டோம், பை டிஃபால்ட்டா அலைன் என்ன ஆயிருக்கும். அவர் சொல்றாரு பரவாயில்ல. பட் எந்த ஒரு கூடுகைக்கு சபைக்கு நம்ம போனாலும் ஃபர்ஸ்ட் பிரதர் கொடுக்குற ஒரே அட்வைஸ் என்னன்னா, ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள போகாதீங்க. எதையும் எதிர்பார்க்காம நான் வெறுமையான மண்ணுங்கிற உணர்வோட எக்லீஷியாக்கு என்ன பண்ணுங்க, எக்ஸ்பெக்டேஷனே பண்ணாதீங்க. இன்னைக்கு நமக்கு மண்ணா போடுவாங்க, இன்னைக்கு நமக்கு ப்ரேயர் போடுவாங்க, நம்ம தான் முன்னாடி போய் பாட போறோம், எதுவுமே அப்படியே டஸ்ட் மாதிரி உள்ள என்ன பண்ணுங்க வாங்கன்றாரு. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சோம்னா கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. எது தேவன் அனுபவத்துக்கு என்ன பண்ணுவாருன்னா கொடுப்பாரு. அவர் சொல்றாரு, ஆதாம் ஏவாள்
அந்த பாயிண்ட் கூட சகோதரி வாசிச்சுறீங்களா? ஆதாம் ஏவாளை பத்தி. I think we are all inclined to expect too much of the people of God. அதாவது தேவனுடைய பிள்ளைகள் கிட்ட சில டைம்ல ரொம்ப டூ மச்சா எதிர்பார்ப்போம். கரெக்டா இல்லைங்களா? அவர் ஏன் அன்பே காமிக்க மாட்டேங்கிறாரு, அவர்கிட்ட அன்பே இல்லையா, அந்த சிஸ்டர் ஏன் பேசவே மாட்டேங்கிறாங்க, எதிர்பார்ப்பு என்ன பண்றது ஜாஸ்தி, அந்த எதிர்பார்ப்பு வேணாங்கிறாரு. அடுத்து We realize we are in the flesh and we know that as long as we are in the flesh we are imperfect. We all have our failings. அந்த கடைசி வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. இந்த பில்டிங்குள்ள உட்கார்ந்து இருக்கிற அன்பு பரிசுத்தவான்கள் நம்ம எல்லாருக்குள்ளயும் we all have our failings. இங்க யாரும் இயேசு கிறிஸ்துவ மாறினா அவங்க மறிச்சிருப்பாங்க. அப்படின்னா இங்க இருக்கிற சகோதரன் ஏ, சகோதரி பி, சிஸ்டர் சி, சிஸ்டர் டி, அப்படியே லிஸ்ட் வச்சுங்க. எல்லாருக்குள்ளேயும் மாம்சம் இருக்கு. எல்லாரும் சிறு சிறு பிழைகள் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. நீங்க ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள வந்து டிசப்பாயின்மெண்ட் என்ன ஆயிடாதீங்க. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்படிதான் இருப்பாங்க சகோதர சகோதரிகள், நம்ம தான் மன்னிச்சு என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். இந்த மைண்ட் செட்ல எக்லீஷியா வாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் இங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில. அதுல ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்றாரு. இதான் அந்த பாடத்துல கடைசி பாயிண்டா நம்ம பார்க்கணும். சகோதரர்கள் எல்லாருமே கன்வென்ஷன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா போயிருக்கிறாங்க. ட்ரெயின்ல நம்ம போன மாதிரியே போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சகோதரருக்கு பக்கத்து சீட்டு இன்னொரு பிரதர், ஓகேங்களா, போய் உட்கார்ந்துருக்கிறாரு. உட்கார்ந்தோன்னா அந்த இன்னொரு பிரதர் பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருக்காரு. பேசுறது எல்லாமே என்னன்னா அவரை பத்தி பெருமையாவே. இவருனால பக்கத்துல என்ன பண்ண முடியல, உட்காரம் என்ன எப்ப பார்த்தாலும் இவர் இப்படியே பேசுறாரு, இது ட்ரூத்துக்கு சரியில்லையேன்னு சொல்லிட்டு டைஜஸ்ட் பண்ண முடியாம ஓடி இருக்கிறாரு. அங்கிருந்து ஓடி வந்து வேற சீட்ல போய் உட்காந்துருக்காரு. அப்போ அந்த பிரதர் சொல்லியிருக்காரு, ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்டிருக்காரு. இல்ல அந்த பிரதர் ரொம்ப டூ மச்சா பேசுறாரு, அவரு கூட எல்லாம் என்னால இருக்க முடியாதுன்னு, நீங்க அவரு கூட தான் இருக்கணும்னு திருப்பி என்ன பண்ணிருக்காங்கன்னா அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ட்ரெயின் வந்து நின்றுச்சு. கன்வென்ஷனுக்கு என்ன பண்ணியாச்சு, போயாச்சு. ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்பார்ச்சுனேட்லி அந்த ரெண்டு பிரதருக்கு ஒரே ரூம். நமக்கெல்லாம் கன்வென்ஷன் சில டைம் ஹாலில் படுத்துக்குவோம், அங்கெல்லாம் ரூம் தானே. ஒரே ரூம்ல எந்த பிரதர் வேணான்னு ஒருத்தர் சொன்னாரோ அந்த ரெண்டு பிரதரையும் ஒரே ரூம்ல அடைச்சிட்டாங்க. 3 நாள் நிறைய பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரை குறிச்சு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்குன்னா இனிஷியலா இருந்திருக்கு. அந்த பிரதர் சொல்லியிருக்காரு, அந்த கன்வென்ஷன் முடியும் போது எனக்கு ஒரு அருமையான சகோதரன் என்ன பண்ணியிருக்கிறாரு, கிடைச்சிருக்கிறாரு. அப்படின்னா இந்த அனுபவம் எப்ப கிடைக்கும்? இந்த மாதிரி கடினமா எக்லீஷால சில டைம் சில சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஸ்பெக்யூலரா இருப்பாங்க நம்ம கிட்ட. நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டியது அவங்க அல்ல, அவங்களுக்குள்ள இருக்கிற பலவீனம். நம்ம தொடர்ந்து அவங்களோட என்ன பண்ணணும், இடைப்படணும். அப்படி இருக்கும்போது அந்த எண்ட் ஆஃப் த டே ஒருவேளை தேவன் அந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணும்போது ஒரு அருமையான சகோதரனை அல்லது சகோதரியை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இந்த மாதிரி ஆவிக்குரிய வளர்ச்சியில நம்முடைய கேரக்டரை ஷேப் பண்றக்கும், நம்ம ஹம்பிள்னஸ் காமிக்கிறக்கும், நம்முடைய ப்ரைடை குறைக்கிறக்கும், இந்த மாதிரி பல அனுபவங்கள் நிதர்சனமான வாழ்க்கையில எங்கதான் கிடைக்கும்னு சுத்தி பாத்தீங்கன்னா எக்லீஷியால மட்டும்தான் அன்புக்குரியது. நீங்க அப்படியே உலகத்துல போய் பாருங்க, இந்த எந்த அனுபவமே இருக்காது. நம்ம என்ன சொன்னாலும் ஆமான்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும், தப்புன்னு யாருமே சுட்டி காமிக்க மாட்டாங்க. ஆனா எக்லீஷியால மட்டும்தான் தேவனுடைய தெய்வீக நீதி. சில டைம் நம்ம தவறு பண்ணா எல்லாரும் முன்னாடியும் தப்புன்னு தேவன் என்ன பண்ணுவார், சொல்லுவார். ஏன் தேவன் சொல்றாருன்னா நம்மளை என்ன பண்ணும், அடுத்த லெவல்ல மாத்திக்க. பவுல் சொல்றாரு பாருங்க, ரோமர் 15:24. நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டு கொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழிவிட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பி இருக்கிறேன். பாருங்க, இங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. இந்த பாடத்துக்கு கதை எடுக்கிறோம், சற்று திருப்தி அடைந்த பின்பு. அப்ப பவுல்னால நல்லா ரியலைஸ் பண்ண முடியுது, ரோமாபுரியில் இருக்கிற ஜனங்கள்னால பவுல் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாருல்ல, அதை பூர்த்தி பண்ண முடியாது. ஆனா பவுல் எப்படி மெச்சூர்டா பேசுறாருன்னா, சற்று நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்க அதுதான் நம்ம புரிஞ்சுக்கோம். இங்க இருக்கிற எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னால நம்முடைய எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி என்ன பண்ண முடியாது. எல்லாரும் பரிசுத்தவான்களா இருக்குன்னு எதிர்பார்ப்போம், ஆனா அது நிதர்சனமா என்ன ஆகாது, நடக்காது. நம்ம என்ன ரியலைஸ் பண்ணோம்னா எல்லாரும் மாம்சத்துல தான் இருக்கிறாங்க, கரெக்டுங்களா? ஆனா நாம யாரையும் மாம்சத்துல பார்க்க கூடாது. நம்ம எல்லாம் புது சிருஷ்டி, கிறிஸ்துவுடைய சரீரம். அப்ப 8வது பாயிண்ட் நமக்கு என்ன தேவன் சொல்றாருன்னா, நாம் சபை கூடி வர்றதுனால நிறைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏதுவான வாய்ப்புகளை என்ன பண்ணுவோம்னா பெறுவோம். விசேஷமா குணலட்சணங்கள்ல பல மாற்றங்கள் நமக்குள்ள. ஸோ ஆக 8 பாயிண்ட் பார்த்துருக்கோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இந்த 8 பாயிண்ட்டை நம்ம ரீகால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்,
எக்லீஷா வர்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் பிரதர் இம்பார்ட்டன்ட்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தேவன் சொல்லிட்டார், நோ மோர் கொஸ்டின்ஸ், வந்துதான் ஆகணும், விசுவாசிச்சு கீழ்படியுங்க, லைக் ஆபிரகாம் மாதிரி என்ன பண்ணுங்க, கீழ்படியுங்க. ரெண்டாவது, ஏன் எக்லீஷா வரணும், என்ன பெனிஃபிட்னா, நீங்க தேவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா, தேவனோட ஐக்கியம் கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்களா, தேவ பிள்ளைகள் இங்க இருக்கிற இடத்துல தான் தேவன் என்ன பண்றாரு, வாசமா இருக்கிறாரு, அதனால நம்ம வரோம். மூணாவது, நம்முடைய வாழ்க்கையை ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு டிசைட் பண்ண பிறகு ஸ்பிரிச்சுவலான விஷயங்களை ரொம்ப ஃப்ரீயா ரொம்ப இனிமையா நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு இந்த பில்டிங்ல இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தவிர வெளியே போய் பேச முடியுமா, பைக் பார்க்கிங்ல பேச முடியுமா? ஒரு ஆள் நம்மளுடைய வேவ் லென்த் அவங்களுக்கு என்ன ஆகாதுன்னா மேட்ச் ஆகாது. ஃபோர்த் பாயிண்ட், நம்முடைய காலிங் அண்ட் எலெக்ஷனை நம்ம மேக் ஷூர் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த இடம், சரியான ஒரு பிளே கிரவுண்ட் எதுன்னா எக்லீஷியா. ஃபிஃப்த் பாயிண்ட், ஃபியூச்சர்ல நிறைய டெஸ்ட் வரப்போகுது, அதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போறோம்? எக்லீஷா வந்து சத்தியங்கள் படிச்சு சகோதரர்கிட்ட கவுன்சிலிங் வாங்கினா தான் எதிர்கொள்ள முடியும். ஆறாவது பாயிண்ட், இங்க இருக்கிறவங்க தான் லைஃப் லாங்ன்றது எவர் லாஸ்டிங் நம்ம கூட இருக்க போறாங்க. அப்படி இருக்கிறவங்களோட பழகிறத விட நமக்கு உலகத்துல என்ன பெரிய வேலை இருக்கு, அதான் தேவன் சொல்றார். நம்பர் 7th பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சில பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹெல்ப் பண்ணலாம் தேவனுடைய கிருபையில, இல்ல அநேகர் நமக்கு என்ன பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. இதெல்லாம் நடக்கணும்னா நம்முடைய பிரசன்ஸ் இந்த ஹால்குள்ள அல்லது எக்லீஷியாக்குள்ள இருக்கணும். 8th பாயிண்ட், அப்படியே லிஸ்ட் போயிட்டே இருக்கு. 8th பாயிண்ட், நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள்ல வளர்ச்சிக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகரிக்கணும்னா எக்லீஷியாக்கு ரெகுலரா வந்தாதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஊழியங்கள் மற்ற காரியங்கள் தேவன் என்ன பண்ணுவாருன்னா கொடுப்பார். ஸோ கடைசியா பவுல் கொடுக்குற கவுன்சிலிங் தான். இந்த வசனங்கள் படிக்க வேணாம், அப்படியே ஓவரலா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே போயிடலாம். இனி நம்ம குழந்தைகளை என்ன பண்ணக்கூடாது, பேசிக் கிளாஸோட முடியல, மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவான பலவிதமான காட்டுகளால அடிபட்டு அலைகிறவரா இராமல் ஒரே பாயிண்ட் தான் சொல்றாரு, அன்புடன். இது அடிப்படை பாடத்திலே படிச்சிருக்கோம். அதாவது ட்ரூத் இருக்கணும் வித் லவ், லவ் இருக்கணும் வித் ட்ரூத். நான் லவ் மட்டும் காமிக்கிறேன், ட்ரூத் எடுத்து ஓரமா வைங்க அப்படின்னாலும் ஃபெயிலியர் ஆகும். நான் ட்ரூத்ல தான் வைராக்கியமா இருப்பேன், அன்பு காமிக்க மாட்டீங்கனாலும் ஃபெயிலியர் ஆயிரும். பவுல் சொல்றார், அன்புடன் சத்தியத்தை நீங்க என்ன பண்ணுங்க, கை கொள்ளுங்க, நல்லா வளருங்க. அப்படின்னா எங்க தான் வளர முடியுன்றாரு பாருங்க, பின்னாடி சொல்றாரு, அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு, நல்லா கவனிங்க அடுத்த பாயிண்ட, ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே. நம்ம தான் ஒவ்வொரு அவயம், இங்க சட்டன் லிமிடேஷன்ஸ் இருக்கு. சிஸ்டர் இதை பண்ணுவாங்க, பிரதர் இதை பண்ணுவாங்க, சபை ஊழியர்கள் இதை பண்ணுவாங்க, மற்றவர்கள் ஊழியங்கள் செய்வாங்கன்னா அந்த அளவை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம கிரியை செஞ்சா போதும். அதுதான் சரீரத்தை சொல்றாரு, சரீரம் முழுவதும் கண்ணானால் மோப்பம் எங்கே அப்படின்னு கேட்பார். அப்போ ஒவ்வொரு நம்ம என்ன அவயம், எக்லீஷியால நம்முடைய பார்ட் என்னங்கிறத ரியலைஸ் பண்ணணும், அந்த பார்ட்டை 100% என்ன பண்ணணும், செய்யணுன்றார். அதுதான் அப்பதான் எக்லீஷியாவே க்ரோ ஆகுன்றாரு. கடைசியா அவர் சொல்ற ஒரே பாயிண்ட் தான், சகோதரி இதை வாசிங்க, நம்ம பாடத்தை முடிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, இன்னைக்கு இந்த இடங்கள்ல உலக ஜனங்கள் எப்படிதான் இருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு சண்டே அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் நமக்கு தெரியும். அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, தங்கள் வீணான சிந்தையினாலே, மைண்டே கரப்ட், செயல்பாடுகளும் கரப்ட், வீணான சிந்தையினாலே அவர்கள் என்ன பண்றாங்க, நடக்கிறது போல. நியூ கிரியேஷன் நாம இனி ஒருவேளை நடந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி, இனி என்ன பண்ணாதீங்க, நடக்காது. அப்ப நம்முடைய லைஃப் டைம்ல ஒரே டார்கெட் தான் இருக்கு, சபையா நான் என்ன ஆகணும், மாறணும். நான் சபையா மாறணும், ஆனா நான் சபைக்கு வர மாட்டேன் அப்படின்னா, சில இது ரைமிங்கா சொல்லுவாங்க சில பிரதர்ஸ்லாம், சபைக்கு வந்தாதான் சபையாக முடியுமா அப்படிமா. தேவன் சொல்றாரு, இன்னைக்கு சபைக்கு வந்தா மட்டும்தான் என்ன ஆக முடியும். காரணம், இங்கதான் ஆவிக்குரிய குடும்பம் இருக்கு, இங்கதான் ஆவிக்குரிய காரியங்கள் பேச முடியும், பகிர்ந்து கொள்ள முடியும், இங்கதான் ட்ரையல்ஸ் நமக்கு வரும், இங்கதான் ட்ரையல்ஸ்க்கு உண்டான சொல்யூஷன் தேவன் கொடுப்பார். எல்லாமே இங்கதான் இருக்கு. இதை குறித்து இன்னொரு வேத பாடத்தில் எழுதும்போது பிளேயிங் த கிங்டம் அப்படிங்கிறாரு பிரதர். பரலோக ராஜ்யத்தை பழகிறதுக்கு அருமையான இடம் எதுன்னா எக்லீஷியா தான். இந்த எக்லீஷியாவை என்னுடைய பர்சனல் வேலைக்காகவும் உலக பிரகாரமான வாழ்க்கைக்காகவும் நான் விடுறேன், இல்லை நான் நிறைய சாக்கு போக்கு சொல்றேன் அப்படின்னா, நாம் எந்த டார்கெட்டை நோக்கி நம்முடைய பேப்டிசத்தை ஆரம்பிச்சோமோ அந்த டார்கெட்டை நோக்கி நம்மளால சரியா ஓட முடியாது அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பை தேவன் என்ன பண்றாருன்னா இந்த பாடத்துல நமக்கு எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். ஆக கேட்ட வசனத்தின் அடிப்படையில
வருகின்ற நாட்களிலும் சரி, இப்போ வரைக்கும் நம்ம செஞ்சிருக்கிற மாதிரி சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாம, நாளானது எவ்வளவு அருகில் ரொம்ப லாஸ்ட் டேஸ்ல இருக்கோம் நம்ம பார்க்குறோம். நம்ம ஒவ்வொருவருக்கொருவர் என்ன பண்ணோம்னா புத்தி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் தேவன் இந்த நாள் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க. பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.